அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் இப்பொழுது சாதகமாக்கி தந்த தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். காலை வேளையிலே கர்த்தருடைய வருகை கடத்த காரியங்கள், அடையாளங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதுவும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் அவைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அது எவ்வளவு தெளிவாக வசனம் நமக்கு இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்றைக்கி மாலை வேளையிலே நாம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:7 வாசிப்போம். மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தர்மியான கன்வென்ஷன் நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மாலை வேளையிலே எங்களோடு கூட இடைபடுவீராக. தேவ ஆவியானவர் இம்மட்டும் நடத்தினது போல இனிமேலும் நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். மனுஷனை அல்ல அப்பா, நாங்கள் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நாங்கள் திரும்பி போகும்பொழுது உம்மிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கூட்டம் முடிகிற வரைக்கும் உம்முடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எதனுடையதான காரியம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், 13ஆம் அதிகாரம் முழுவதும் வரப்போகிறதான மிக முக்கியமான ஒரு அரசாங்கம், கவர்மெண்ட், அவைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. காலை வேளையில் ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் இதிலிருந்து பார்த்தோம். ஒருவேளை காலையில் நீங்கள் அநேகர் வரவில்லை, நீங்கள் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் அதை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக, ஏன்னா அது சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள், பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:1. நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இது பார்ப்பதற்கு ஒரு உவமையை போல இருக்கிறது. அதாவது பூமியில் இல்லாத ஒரு விஷயம். சமுத்திரத்திலிருந்து 7 தலை 10 கொம்போட ஒரு மிருகம் எழும்பி வருவதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒன்று சமுத்திரத்தில் இருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. 7 தலை 10 கொம்போட ஒரு மிருகம் இருக்கிறதானா அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அப்போ இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்லிதான் யோவானை கர்த்தர் அழைத்தார். இனி வரப்போகிற சம்பவங்களில் இது மிக முக்கியமான ஒரு சம்பவம். இந்த 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்றால், எழும்பி வரப்போகிற ஒரு அரசாங்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் கொஞ்சம் காலையில் 2 காரியங்களை மாத்திரம் பார்த்தோம். நான் இப்பொழுது இதை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்களே வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கலாம், எளிதாக தியானிக்கலாம். அப்படி தான் நம்ம இப்பொழுது இதை பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் பேப்பர் பேனா கொண்டு வந்திருப்பீங்கன்னா நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள். எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கு இது ஒரு மெத்தட், இது ஈஸியாக படிக்க முடியும். இப்போ நீங்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்படின்னு. கடற்கரை மணல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இன்னொரு காரியத்தையும் சொல்லிவிட்டு நான் இதனுடைய விளக்கத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, வேத வசனத்தை எதையுமே நாம் யூகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூகிக்கிறதுனா யோசித்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. காரணம் என்னன்னா, அந்த வேலையை ஆண்டவர் நமக்கு தரவில்லை. ஏன்னா வேத வசனத்தை
யோசிச்சு யூகிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது. நாம் மாம்சத்தில் இருக்கிறோம். இது ஆவியில் எழுதப்பட்டது, தேவ ஆவியானவர் எழுதி கொடுத்தது. அதனால ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கத்தை இதே வேதாகமத்தில் இன்னொரு பகுதியில் வச்சிருப்பார். நமக்கு கொடுத்திருக்கிற வேலை என்னன்னா, தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படியுங்கள், அவ்வளவுதான். தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து வாசியுங்கள், அவ்வளவுதான் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேடி கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. நாம இதுக்கு புது விளக்கம் தர வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் இதைத்தான் சொல்லியிருக்கிறாருன்னு நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதை பற்றி சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்கான விளக்கத்தையும் வேதத்திலே இன்னொரு இடத்துல கொடுத்துருப்பாரு. புதிய ஏற்பாட்டுக்கு தேவையானதை பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருப்பாரு, பழைய ஏற்பாட்டுக்கு தேவையானதை புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருப்பார். கொஞ்சம் பேர் இந்த கடைசி காலத்தில் நூதனமான உபதேசம் இருக்கு, பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாடு முற்றிற்று அப்படின்லாம் சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையே பழைய ஏற்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. சுயாதீன பிரமாணமாக இருக்கட்டும், மெல்கிசேதேக்கின் முறைமையாக இருக்கட்டும், இது ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சாதான் இங்க வந்து முடியும், இல்லாவிட்டால் முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அது வேதத்தினுடைய அந்த மகத்துவத்தை குறைக்கிறார்கள். பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படின்னு. தானியேல் புஸ்தகம் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது, எபிரேயர் நிருபம் இல்லாமல் லேவியராகமும் புரியாது. அதுக்கு ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால யாராவது இந்த மாதிரி பாதி வேதாகமம் போதும், புதிய ஏற்பாடு மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செய்து அவர்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். அவங்க சொன்னாலும் புரியாது, அவங்க அந்த இடத்துக்குலாம் போயிட்டாங்க. வெறும் இப்போ அதை விட ஒரு படி தாண்டிட்டாங்க. 4 சுவிசேஷம் மட்டும் சொன்னா போதும், அதை மட்டும் படிச்சா போதும்ன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, 4 சுவிசேஷம் தான் இயேசு சொன்னது, அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்து சீஷர்கள் எழுதுனதுன்னு இருக்கு. 4 சுவிசேஷமும் சீஷர்கள் எழுதுனது தான். அவங்க என்னன்னா, இயேசு அதுல இருக்கிறாரா, மற்றதுல இல்லையாமா. வேத வசனம் முழுக்க தேவன் தான் நிறைந்திருக்கிறார், அவர்தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மதீனமான சில காரியங்களை சொல்லுவார்கள். தயவு செய்து அப்படிப்பட்டவர்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல வேத வசனத்தை விளக்கக்கூடிய சபை இருக்கிறது, அதோடு கூட உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது பரலோகத்துக்கு போவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய இடத்துல அந்த அளப்புண்டு தெரியுது. அங்க ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க, இங்க ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க, கொரியால இருந்து வந்து எடுக்கிறாங்க, இஸ்ரேல்ல இருந்து வந்து எடுக்கிறாங்கன்னு போய் உள்ளதும் போய் எல்லாத்தையும் மறந்து கடைசியில ஒண்ணும் இல்லாம நிக்கிற கூட்டம் இப்ப நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. நமக்கு தேவையான உபதேசத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்படி ஒரு சபைக்குள்ளே நம்மளை வைத்திருக்கிறார். அந்த சபையில நீங்கள் நிலைத்திருங்கள், அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய படிச்சு நம்ம நிறைய ஒன்றும் செய்ய போறதில்ல. ஆவியானவர் உங்களை பயன்படுத்த விரும்பினால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க கையில இருக்கிறது கூழாங்கல்லா இருந்தா கூட போதும், கோலியாத்தை வீழ்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு அறிவு பெருக்கத்தின் காலம். அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்போ 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் இப்போ விளக்கமா வசனத்தை மற்ற வசனங்கள்ல இருந்து விளக்கமா பார்ப்போம். அதற்கு பிறகு நம்ம செய்திக்குள்ளே போவோம். இதுக்கப்புறம் நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்தை படிக்கும் போது அந்த மெத்தட்ல படிக்கலாம், படிச்சா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். கடற்கரை மணல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இதை மட்டும் காலையில பார்த்தோம். ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். ஓசியா 1:10 வாசிங்கள். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும். இங்கே கடற்கரை மணல் என்பது இஸ்ரவேல் புத்திரரை குறிக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசி நிற்கிறார். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நிற்கிறார். பிறகு சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 17:15 வாசியுங்கள். 17:15. இதோ இல்ல, பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். சமுத்திரம் என்றால் ஜனங்கள் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 1:10 ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெளிப்படுத்தல் 17:15 சேர்ந்த ஜலத்திற்கு ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது என்றால்
ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் வருகிறது என்ற அர்த்தம். மிருகம் என்றால் எதை குறிக்கிறது? தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 7:23. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு. மிருகம் என்றால் ராஜ்யம் என்று அர்த்தம். இப்போ வெளிப்படுத்தல் 13:1 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடற்கரை மணல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், சமுத்திரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், மிருகம் என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து அதற்கு எத்தனை தலைகள் இருந்தது? 7 தலைகள் இருந்தது. 7 தலைகள் என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 17:9 வாசியுங்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை. ஸ்திரீ என்றால் எதை குறிக்கிறது? 18வது வசனத்தை வாசிங்கள். அதே 17-18. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா நகரமே யாமே என்றான். ஸ்திரீ என்றால் ஒரு நகரம். அது எதுக்கு மேல் உட்கார்ந்திருக்கிறது? 7 மலைக்கு மேல் உட்கார்ந்திருக்கிறது. அதுதான் இந்த மிருகத்திற்கு தலையாக இருக்கிறது. 7 மலைக்கு மேல் உட்கார்ந்திருக்கிறதான நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் நகரம் தான் 7 மலைகளுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின் என்று சொல்லக்கூடியதான 7 மலைகளுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கிற நகரம் தான் ரோம் நகரம். அதுதான் இங்கே 7 தலையாக இருக்கிறது. அதனுடைய தலைமை பீடம் என்று அர்த்தம். அடுத்தபடியாக அதற்கு 10 கொம்புகள் இருந்தன அப்படின்னு இருக்கு. கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 17:12 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களாம். 10 ராஜாக்களாம். இவர்கள் கொஞ்சம் பார்த்து வாசிங்க. வசனத்தை நீ பார்த்து கண்ட 10 கொம்புகளும். நான் பேசுறத கேளுங்க. வசனத்தை வாசிக்கும் போது துப்புரவா கலப்படம் இல்லாம சொல்லணும்னா மாதிரி வாசிக்கும் போது அப்படிதான் வாசிக்கணும். பார்த்து தானே வாசிக்கிறிய? ஆமா, வாசிங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்ம வெளிப்படுத்தல் 13:1 நாம் இப்பொழுது அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான விளக்கம், அது உள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். 13:1 பொறுமையா வாசிங்க பார்ப்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். பின்பு நான் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்பொழுது ஜனங்கள் மத்தியிலிருந்து, மத்த புறஜாதியார் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும், அதற்கு ரோம் தலைமையாகவும் 10 கொம்புகளும் இருந்தன. அதோட 10 ராஜாக்களும் இருந்தார்கள். அவ்வளவுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறதான விளக்கம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் இருக்கும். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படிச்சீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருப்பார், அல்லது நமக்கு சபைக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அதில் இருக்கும். ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் என்று சீஷர்கள் கேட்டாங்க. வெளிப்படுத்தல் மத்திய 13:9-10. அதுக்கு இயேசு சொன்னார், உங்களுக்கு அது அருளப்பட்டது, அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை. எது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இதை வாசிக்கிற எல்லோருக்கும் இந்த ரகசியம் அல்ல. பரலோக ராஜ்யம் யாரை முன்குறித்திருக்கிறதோ அவர்களுக்கு இது தெரிய வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் முன்குறிக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு அதை விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப நம்ம ஏன் இந்த வசனத்தை தியானிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரசாங்கத்தை குறித்த ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம், ஜனங்கள் மத்தியிலிருந்து வரப்போகிற ஒரு அரசாங்கம், சகல ஜனங்களையும் அது ஆளுகை செய்ய போகிறது. அதான் 7ஆம் வசனம் சொல்லுது, சகல ஜனங்களையும் அது ஆளுகை செய்ய போகிறது. பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பதென்றால் இது உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம். அப்போ 2 சாட்சிகள் 11ஆம் அதிகாரத்திலே அவர்களை இந்த மிருகம் கொன்று போடும் என்று வசனம் சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா,
7வது வசனம் 11:7 வாசிங்க பாப்போம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிந்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து இருக்கிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்தது, அவர்களை கொன்று போடும். இதான் மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்தது அப்படின்னு இருக்கு. அததான் வசனம் சொல்லுது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கப்பட்டதும் அல்லாமல், அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு அரசாங்கம் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தொடர்ச்சி. கடைசி 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கு, நியாயப்பிரமாண காலம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வரும். அந்த 7 வருஷம் இந்த பூமியை ஒரு அரசாங்கம் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அரசாங்கம் மிருகத்தன்மை கொண்டதாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அது 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மிருகத்தன்மை கொண்ட அரசாங்கம் இதுவரைக்கும் உலகத்தில் இருந்ததில்லை, இனிமேதான் வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது என்று சொன்னார். அந்த காலத்தில் சகல ஜனங்களும், பாஷைக்காரரும், சகல ஜாதிகளும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, மேலே அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம், அத்தனை பேரையும் ஒரு அரசாங்கம் இப்படி இருந்துச்சா அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அரசாங்கங்கள் 1 2 சிலது இன்னும் சொல்ல போனா சரியா சொல்லணும்னா ஒரு 7 அரசாங்கம் பூமியில அப்படி இருந்துச்சு. அதை தான் வெளிப்படுத்தல் 17 சொல்லுது. முதலாவது எகிப்திய சாம்ராஜ்யம் அப்படி இருந்தது. அன்னைக்கு இருந்த உலகத்தை ஆளுகை செய்தது. ஏன்னா அன்னைக்கு இருந்த உலகம் அப்படின்னு சொல்றோம்னா, இன்னைக்கு நீங்க பார்க்குற அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டங்கள்லாம் 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 3 கண்டங்கள் தான் இருந்தது, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா. 15ஆம் நூற்றாண்டில் தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ஸோ நமக்கு இந்த 3 கண்டங்களை தான் அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அந்த காலத்தில் இயேசு வரும்போது கூட லூக்கா 2:1 சொல்லுது, அகஸ்ராயன் காலத்தில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று. உலகம்னா அன்னைக்கு 3 கண்டம் தான், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா மட்டும்தான். ஸோ அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் எகிப்து முதல் சாம்ராஜ்யமாக இருந்தது, 2வது அசிரிய சாம்ராஜ்யம், 3வது பாபிலோனிய சாம்ராஜ்யம், 4வது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், 5வது கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த 5 சாம்ராஜ்யங்கள் விழுந்தது. அதைத்தான் வெளிப்படுத்தல் 17:8 சொல்லுது. 8:9 நீ கண்ட 7 தலைகளும் 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம், 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் தான் ரோம சாம்ராஜ்யம் அன்னைக்கு இருந்தது. வரவேண்டிய இன்னொரு சாம்ராஜ்யம் 7வது 5ஆம் நூற்றாண்டில் உருவாகி 1517 வரைக்கும் வெறி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து இப்பொழுது 8வது சாம்ராஜ்யத்துக்கான காரியம் நடைபெறுகிறது. அந்த 8வது சாம்ராஜ்யத்தில் கடைசியாக ஒரு மிருகம் எழும்பி வரும். அதாவது ஒரு அந்தி கிறிஸ்துவின் கவர்மெண்ட் எழும்பி வரும். அந்த அரசாங்கத்தில் 7 வருஷம் அவனுக்கு ஆளுகை கொடுக்கப்படும். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 7 வருஷ ஆட்சி தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக 10 ராஜாக்கள் வந்து அவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 17 12 13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 12வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் மிருகத்தோடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 13வது வசனம், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இந்த 10 பேர் முன்னாடி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்தி கிறிஸ்துவுக்கு தயார் பண்ணி ஒரு அரசாங்கத்தை கொடுப்பார்கள். அந்த அரசாங்கம் தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும். அந்த அரசாங்கம் 7 வருஷம் ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இயேசு வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகன் வந்தாரோ, அதே மாதிரி இந்த அந்தி கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பதாக இந்த ஆட்கள் வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவார்கள். இன்னைக்கு காலையில இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியன் என்கிறதான அந்த வரப்போற அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான காரியங்களை இன்னைக்கு காலையிலே பார்த்தோம். இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, இவர்கள் எப்படி இந்த 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாரையும் ஒருங்கிணைக்க கூடியதான வேலையை செய்திருக்கிறார்கள். அதற்கு உலகம் முழுவதும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இந்த மாலை வேளையிலே பார்க்க போகிறோம். ஏன் நாம இதை பார்க்க போறோம் அப்படின்னா, இது நம்மையும் சேர்த்து உள்ளடக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்மளையும் சேர்த்துறோம். இப்ப நம்மையும் சேர்த்து தான் சொல்லுது. ஆனால் இந்த சாம்ராஜ்யம் தொடங்குவதற்கு முன்பதாக, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக, அதான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 8 9 வசனம் சொல்லுது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும்
தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்பவே இருக்கு எல்லாம். நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் ஆளுகை செய்வார்கள். நம்முடைய காலத்துல அவர்கள் எப்படி கிரியை செய்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் ரெடியாக இருக்கிறாங்க, அப்படியானால் அதற்கு முன்பதாக வர வேண்டிய வருகைக்கு நாம் எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க எவ்வளவு தூரம் ரெடி ஆயிட்டாங்கன்னா, நமக்கு அப்புறம் தான் அவங்களே ரெடி ஆயிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போகணும். நாம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் பார்க்கணும். இப்போ அவங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்வதற்கு என்ன செய்யறாங்கன்னா, இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் உண்டு. என்னன்னா ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய உலக பின்னணி. அப்படி இல்லைன்னா ஓர் உலகம், ஒன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இணைத்து 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல நேபுகாத்நேச்சாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சொப்பனத்தை சொல்லிட்டு அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது தானியேல் சொல்வாரு, பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் கர்த்தர் ஆளும்படி உமக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை எஸ்தர் 1:1 வாசிக்கும் பொழுது 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா அப்படின்னு இருக்கு. சோ முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அதான் சொன்னேன், லூக்கா 2:1 அகஸ்திராயன் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை போட்டார். சோ முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது போயிருச்சு. இப்போ திருப்பி கடைசி அது வரணும். அந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்ப ரெடி ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை எல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் ஒரு உலகத்தை, ஒரே உலகம், ஒரு உலகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகம் முழுக்க ஒரு கவர்மெண்ட் நடக்குமா? அலெக்சாண்டர் கவர்மெண்ட் நடந்தது நம்முடைய தாத்தாக்கள் காலம் வரைக்கும். இப்ப நீங்க சொல்றாங்க 72வது கன்வென்ஷன், 73 கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரம் எங்க இருந்து கிடைச்சதுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து. அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஆளுகை செய்துட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒரு 75 வருஷமா இதெல்லாம் உடஞ்சு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் தான் உலகம் முழுவதும் ஆளுகை செய்தார்கள் 17ஆம் நூற்றாண்டுல இருந்து. அந்த மாதிரி உலகம் முழுக்க ஆளுகை செய்யற அரசாங்கங்கள் இருந்துச்சு. இப்பதான் ஒரு 75-80 வருஷமா இல்ல. அது திருப்பி ஃபார்ம் ஆகும். ஆனா 75 வருஷமா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவர்கள் திருப்பி ஃபார்ம் பண்றதுக்கான வேலையை 50 வருஷமா செய்யறாங்க. திருப்பி ஒரு உலகம் முழுக்க ஒரே அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட், அதுக்கு ஒரு தலைவர், அது பிரதமரோ ஜனாதிபதியோ சான்சலரோ எப்படி வேணா, ஒரு ராஜா, உலகம் முழுக்க ஒரே மொழி, உலகம் முழுக்க ஒரே டாக்ஸ், உலகம் முழுக்க ஒரே கடவுள். இதெல்லாம் பாசிபிலிட்டியா? நடக்குமா? நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாம் இப்பொழுதே நடப்பதற்கான எல்லாம் தயார் பண்ணி விட்டார்கள். ஆனா நாம் தான் அதை பத்தி அறியாமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் பைபிள்ல சொன்னது, அத்தனையும் பைபிள்ல சொன்ன ஒரு விஷயம் தான் நாம பார்க்க போகிறோம். இப்போ உலகம் முழுவதும் ஆளுகை செய்வதற்கு அவர்கள் எப்படி ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா இடத்திலும் இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, ஒன் வேர்ல்டு, உலகம் முழுக்க ஒரே உலகமாக இருக்கணும், ஒன் ஃபேமிலி, ஒன் வேர்ல்ட், ஒன் ஃபியூச்சர். இது சமீபத்தில் வந்தது. எங்க பார்த்தாலும் இந்த ஒன் வேர்ல்ட் என்பது எல்லா இடத்திலும் இப்பொழுது ஜனங்கள் மத்தியில் அவர்கள் பதிச்சுக்கிட்டே வராங்க. இதுக்கான முந்தின குழப்பம் தான் இப்ப நடக்குது. இந்த தேர்ட் வேர்ல்டு வரலாம் முடியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதை எல்லாத்திலிருந்து நம்மளை மீட்டு சமாதானமா வைக்கிற ஒரு ஆள் வரமாட்டானா அப்படின்னு முழு உலகமும் தேட போகுது. ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு, ஒரு பக்கம் யுத்தம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி, ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய். இப்ப இருக்கிறத நான் சொல்றேன். இப்ப ஜனங்கள் ஒரு விதமான பயத்தில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு விதமான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, கவலையில். இதெல்லாம் இல்லாம நிம்மதியா வாழ முடியாதா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை, இருக்க முடியாதா அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவனாக ஒரு ராஜா வருவான். உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன்ல நடக்கும்போது யாராவது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை நம்பி நாம ஓட்டு போடுறோம். எதுக்காக? நாம எதிர்பார்க்கிற வாக்குறுதி அவங்க கொடுக்கறாங்க, அவங்க செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரிதான் உலகம் முழுக்க வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒருத்தன் வருவான். வருவது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் அவன் சொன்னபடி செய்வான். அதைத்தான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு உலகம் சொல்லுது. நாம மிருகத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். பைபிள்ல இருக்கு, அந்த மிருகம் ஏறி ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லு. இப்ப அதுக்கான ஆயத்தமாக எல்லா இடத்திலும் இது போல ஒன் வேர்ல்டு, ஓர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. இப்ப உலகம் முழுக்க நிறைய காமனைஸ்,
அதாவது எல்லாமே பொதுவாக மாறிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைவேஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் பச்சை கலர் போர்டு. முந்தி அப்படி இருக்காது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வேர்ல்டு ஃபுல்லா ஹைவேஸ் பாத்தீங்கன்னா பச்சை கலர் போர்டு தான் இருக்கும். இது நான் சொல்றது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி உலகம் முழுக்க பல விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுல நம்மை பர்டிகுலராக நம்மை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மை ஒரு மொழிக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன் லாங்குவேஜ். நாங்க சொல்றீங்க ஒன் லாங்குவேஜ்க்குள்ள எப்படி வர முடியும்? நாங்க தமிழ் பேசுறோம், தமிழ்நாட்டிலேயே பலவிதமான தமிழ் பேசுறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மொழிக்குள்ள உலகம் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கொண்டு வர எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அரசாட்சி ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்கும் அவங்க மொழியில பேர் வைப்பாங்க. அது ஒரு அடையாளம். உதாரணமா யோசேப்பை கூட்டிட்டு வந்து அவர் பிரதமரா மாத்துறார், தனக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு மாத்துறார். மாத்துற உடனே யோசேப்புக்கு அவர் என்ன பண்ணாரா? பேரை மாத்திட்டார். என்ன பேர் மாத்தினாரு? சாப்நாத் வினயான் மாத்திட்டார். அடுத்து தானியேலை தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போன உடனே அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்க சொல்லிட்டு தானியேலோட பேரையும் என்ன செஞ்சிட்டாங்க? மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க? பெல்ஷாத்சார்னு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அனனியா, உங்களுக்கு தெரியும் தானே, அசரியா, மிஷாவேல், இவங்க 3 பேருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? இப்ப அந்த பேர் உங்களுக்கு தெரியாது, அனனியா மிஷாவேல் யாருன்னு. ஆனா இந்த பேர் உங்களுக்கு தெரியும், ஷாத்ராக் மேஷாக். ஆமா, அது மாற்றப்பட்ட பேர். அதே மாதிரிதான் எஸ்தர் பேரும் மாற்றப்பட்டது. அது வந்து மேதிய பெர்ஷிய பெயர். ஆனா எஸ்தருக்கு வேற ஒரு பேர் உண்டு. இப்படி பெயர்கள் மாற்றப்படும் அந்தந்த நாடு வரும்போது. இப்போ பிரிட்டிஷர் இங்க ஆட்சி பண்ணும்போது கூட எல்லா இடத்துக்கும் இங்கிலீஷ் பேர் வச்சாங்க. அதே மாதிரி தான் அடுத்த கவர்மெண்ட் இங்க வரும்போது அவங்களுடைய மொழியில பேரை மாத்துவாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் சொல்றது வந்து வேதத்தினுடைய உண்மை. வேதத்துல நமக்கு ஒரு காரியம் நீங்க எல்லாமே ரொம்ப ஞாபகத்துல வச்சிருப்பீங்க. எப்பன்னா கல்யாணம் பண்ணும்போது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்க கூடாது. அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 பிரிவினைகளை கர்த்தர் செய்வார். இந்த 7ம் பிரிஞ்சுதான் இருக்கணும். இந்த 7ஐயும் ஒன்னா சேர்க்க கூடாது. ஆண்டவர் 7 பிரிவினைகள், இந்த 7 ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அழிவு வந்துடும். முதலாவது இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பூமிக்கு கீழுள்ள தண்ணீரையும் மேலுள்ள தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்தார். பூமியில் உள்ள தண்ணீரையும் லேண்டையும் வெவ்வேறாக பிரித்தார். இருக்கா இல்லையா? அடுத்து மனுஷனையும் மனுஷியையும் பிரித்தார். அதாவது சரீரத்தில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த காரியத்தை பிரித்தார். ஆனா அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஆனா பிரித்தார்னா என்னன்னா, அவர்கள் ஒன்றாய் இருந்தவர்களை 2ஆக பிரித்தார். ஆண் என்பது வேறு, பெண் என்பது வேறாக இருக்கணும். இன்னைக்கு ஆண் பெண்ணா மாறுறாரு, பெண் ஆணா மாறுறாரு. அடுத்து தோட்டத்தையும் மனுஷனையும் பிரித்தார். அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்துல தீவுகளை நாடுகளை பிரித்தார். 11ஆம் அதிகாரத்துல மொழிகளை பிரித்தார். ஆண்டவர் 7 பிரிவினைகள் செஞ்சிருப்பார். இந்த 7 பிரிவினையும் சேர்க்கக்கூடாது. அது கர்த்தர் வேணும்னு தான் பிரிச்சு வச்சிருக்கிறார். இந்த 7 எப்ப சேரும் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியில தான் ஒன்றாக சேரும். அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. ஆதாமுக்கு வாக்கு பண்ணினது. அந்த 1000 வருஷ அரசாட்சியில தான் அந்த 7 சேரும். அது வரைக்கும் இது சேரக்கூடாது. அது வரைக்கும் ஒரு உலகம், ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு மொழி, யார் என்ன சொன்னாலும் சரி, இது சேராது. சொல்றவங்க இல்லாம போயிடுவாங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தம் மட்டும் முடிவு பரிந்தும் நிலைநிற்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால இது வசனத்துல சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உலகம் முழுக்க ஒரு மொழி கொண்டு வர வேண்டும் என்று நிறைய கவர்மெண்ட் ஆசைப்பட்டுச்சு. பிரிட்டிஷர்ல இருந்து இங்கிலீஷை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு ஆசைப்பட்டாங்க. பாபிலோனிய காலத்துல அவங்களுடைய மொழி பாபிலோனிய மொழியை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே போச்சு. இப்போ கடைசி சாம்ராஜ்யம் அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஒரு மொழியில பேர் வச்சாச்சு. அத்தனை பேருக்கும் எந்த மொழியில பேர் வச்சாங்க? ஒருவேளை இப்ப நீங்க நினைச்சுக்கலாம், நான் என் மொழியில தானே என் பேர் இருக்குது, என் பேர் ஒன்றும் மாறவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரை மாத்தியாச்சு எல்லாருக்கும். எந்த மொழியில அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தனை பேருக்கும் டிஜிட்டல் நேம் வச்சாச்சு. அத்தனை பேரையும் நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு. ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13ல நீங்க வாசிச்ச அந்த அதிகாரத்துல கடைசி 16, 17, 18 வசனத்துல எல்லாருக்கும் நம்பர் கொடுப்பாங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம். அந்த 3 வசனமும் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாய் 100% ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம அத்தனை பேருக்கும் நம்பர்ல பேர் வச்சாச்சு.
என்ன நம்பர்ல பேர் வச்சாச்சுன்னா இந்த உலகம் இப்போ நம்பர் உலகம், டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இந்த முழு உலகமும் கம்ப்யூட்டரைஸ்ட், ஃபுல்லாவே கம்ப்யூட்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இன்டர்நெட்லன்னு சொல்லலாம் அல்லது சேட்டிலைட்லன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். முழுவதுமாக கம்ப்யூட்டர்ல இணைக்கப்பட்டிருக்கும். உங்க செல்போன்ல இருந்து, உங்க டிவில இருந்து, நீங்க டிராவல் பண்றதுல இருந்து எல்லாமே ஆன்லைன் தான். நீங்க படிக்கிற படிப்புல இருந்து எல்லாமே ஆன்லைன். இது அத்தனையும் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரைஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான அதற்கு மிக முக்கியமாக மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா பைனரி, 2 நம்பர் தான். அதே மாதிரி தான் இந்த முழு உலகத்தையும் அத்தனை பேருக்கும் நம்பர்ல பேர் வச்சாச்சு. இப்போ நாம எல்லாருமே நம்பர்ஸ் தான். நீங்க வேணா உங்க பேரை என்ன வேணாலும் வச்சுக்கலாம். கர்த்தர் எனக்கு இந்த பேரை கொடுத்தார் அப்படின்னு நீங்க பேர் வச்சுக்கலாம், அது உண்மை, கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தானியேல் பேர் வேணா கர்த்தர் கொடுத்தா இருக்கும், ஆனா நேபுகாத்நேச்சர் வச்சது பெல்ஷாத்சார் தான். நீங்க போய் பாபிலோனிய அரசாங்கத்துல தேடி பார்த்தீங்கன்னா தானியேல் இருக்காது, பெல்ஷாத்சார் தான் இருக்கும். இந்த சிங்கக்கேபில தூக்கி போட்டாங்க இல்லையா, போட்டு மேல சீல் பண்ணாங்கன்னு இருக்குல்ல, அந்த சீல் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேல பார்த்தா தானியேல் இருக்காது, பெல்ஷாத்சார்னு இருக்கான். எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த அரசாங்கத்தில் அதுதான் மொழி. அதே மாதிரி தான் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இந்தியன் கவர்மெண்ட். நான் இந்திய அரசாங்கத்தை குறித்து அல்ல, உலக அரசாங்கத்தை குறித்து. வரப்போகிற உலக அரசாங்கம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கான ஆயத்தத்துல நம்ம அத்தனை பேருக்கும் நம்பர் கொடுத்து விட்டார்கள். நீங்களும் நானும் நம்பர் உலகத்துக்குள் வந்துட்டோம். உங்க பேரு என் பேரு நமக்கு தான், அது வீட்டுல கூப்பிட்டுக்கிறதுக்கு வேணா வச்சுக்கலாம். ஆனால் நீங்க இப்போ இந்த நிமிஷமே எந்த ஒரு கஸ்டமர் கேருக்கோ சேவை மையத்துக்கோ போன் பண்ணி பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு நம்பரை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அது உங்க செல்போன் நம்பரா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஆதார் நம்பராக இருக்கலாம். அது எந்த நம்பராக இருக்கும், ஆனா கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் கேட்பார்கள். நம்பரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை அவங்க ஐடென்டிஃபையே பண்ணுவாங்க. ஓ இந்த நம்பர் இந்த பேரான்னு சொல்லி. சோ இந்த 12 டிஜிட் நம்பர், இப்போ உங்களுக்கு எல்லாம் 12 டிஜிட் நம்பர் ஆதார்ல இருக்கிறதாக நீங்க பார்த்திருப்பீங்க. அது 12 கிடையாது, 16ஆக மாறணும்னு சொல்லி இருந்தோம். இப்ப 16ஆக மாறிடுச்சு. இப்ப நீங்க புது ஆதார் போய் வாங்குனீங்கன்னா 16 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த 16 டிஜிட் நம்பருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவங்க 12 கொடுக்கும் போதும் சொன்னோம், 12 கொடுக்க கூடாது, 16 தான் கொடுக்கணும். ஏன்னா 16 கொடுத்தாதான் தீர்க்க தரிசனம் கிடையாது, 16 கொடுத்தாதான் அது பைபிள் கணக்குக்கு கரெக்டா வரும். 12 கொடுத்தா வராது. அதனாலதான் 12 கொடுக்கும் போதே சொன்னோம் 16 கொடுக்கணும்னு. இப்ப 2018க்கு பிறகு, இப்ப கொரோனாவுக்கு பிறகு யார் போய் நீங்கள் புது ஆதார் வாங்குனீங்கன்னா கூட 16 டிஜிட் நம்பரை பார்க்க முடியும். விஐடின்னு போட்டிருக்கோம். அதுல விஐடினா விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது இந்தியால நடக்கிற சம்பவம்ன்றதுனால, ஏன்னா நம்ம இந்தியால இருக்கிறதுனால. இது மாதிரி உலகம் முழுக்க பண்ணியாச்சு, எல்லா நாட்டுக்கும் இருக்கு. அத்தனை நாட்டுக்கும் இப்படி ஒரு நம்பர் ஜனங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த நம்பர் கொடுக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. உதாரணமா ஐசின்னு வச்சிருப்பாங்க, ஐடி கார்டுன்னு வச்சிருப்பாங்க. அதுவே நீங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா இகாமான்னு வச்சிருப்பாங்க. கனடாவுக்கு போனீங்கன்னா சிம் கார்டு, சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. மலேசியாவுக்கு போனீங்கன்னா மை கார்டுன்றாங்க. எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, அத்தனை பேரையும் நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு. அமெரிக்கால ஆரம்பிச்சு இலங்கை வரைக்கும், சின்ன சின்ன தீவுகள் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. அத்தனை மக்களுக்கும் நம்பருக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இந்த நம்பர் இப்பொழுது அதுதான் நம்முடைய பெயர். இந்த நம்பர் தான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு இது உள்ள நம்முடைய போட்டோ இருக்குது, நம்முடைய அட்ரஸ் இருக்கு, பேர் இருக்கு. நீங்க போய் வேணா கேட்டு பாருங்க, அந்த சேவை மையத்துல போய் கேட்டு பாருங்க. இதுல இருக்கிற போட்டோவை மாத்தணும், மாத்தி கொடுப்பாங்க. நீங்க கூட மாத்திக்கலாம், இப்ப ஆன்லைன்லயே கூட மாத்திக்க முடியும். அடுத்து பேரை மாத்தணும்னு சொல்லுங்க. என் பேர் இப்ப இப்படி இருக்கு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு இந்த பேர் இருக்கு, பேர் மாத்தணும்னு சொல்லுங்க. அதையும் மாத்த முடியும். கெசட்ல போய் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து சில ப்ரொசீஜர்ஸ் அதை கொண்டு வந்து கொடுத்தா உங்க பேரை அவர்கள் மாற்றி கொடுத்து விடுவார்கள். அட்ரஸ் மாத்தணும்னு சொல்லுங்க, மாத்தி கொடுத்துருவாங்க. புது அட்ரஸ்க்கு நான் போயிருக்கிறேன் அப்படின்னா அதையும் மாத்தி கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு அந்த மேல ஒரு நம்பர் இருக்கு, 16 நம்பர், எனக்கு அது பிடிக்கல, வேற நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, தரமாட்டாங்க. அந்த நம்பர் தான் இனி உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் பிறந்த குழந்தைக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. பிறந்ததுல இருந்து ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மரிக்கிற வரைக்கும் இந்த நம்பர் தான் எல்லாருக்கும். இதான் நம்ம நம்பர், இதான் நம்முடைய பெயர். இதன் அடிப்படையில தான் இனி நம்முடைய வாழ்க்கை அத்தனையுமே. அதாவது தானியேலுக்கு பேர் வச்ச மாதிரி, யோசேப்புக்கு பேர் வச்ச மாதிரி, இப்ப நமக்கும் பேர் வச்சாச்சு. எஸ்தருக்கு வச்ச மாதிரி அத்தனை பேரையும் நம்பருக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. நீங்க கேட்கல, ஆனா உங்களுக்கு வச்சாச்சு. வேற வழி கிடையாது. நாம் கடைசி அரசாங்கத்துக்குள் கொண்டு வரப்படுகிறோம். இந்த 16 டிஜிட் வைக்கிறதுக்கும் காரணம் இருக்கிறது. நீங்கள் போய் உங்களுடைய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதை வேணாலும் பாருங்க, அத்தனையும் 16 டிஜிட்ல தான் இருக்கும். உங்களுடைய பேங்க் கார்டு இருக்கு இல்லையா கையில, எந்த பேங்க் கார்டையும் எடுத்து பாருங்க, அது 16 டிஜிட்ல தான் இருக்கும்.
எதனால அது 16 டிஜிட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மொத்தம் 18 டிஜிட் ஆக வரணும். ஒரு குறிப்பின்படி ஒரு சீக்ரெட் கோட் 2 நம்பர் இருக்கிறது. அதுவும் உங்க கையில 16 இலக்கம், மொத்தம் 18 இலக்கம். இந்த 18 இலக்கத்தை தான் 666 ஆக பிரிக்கிறார்கள். ஒவ்வொரு 6க்கு பின்னாடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். இப்பவே நான் சொல்றது, இப்ப சொல்றது அத்தனை பேருக்கும் 666க்குள் கொண்டு வரக்கூடிய 16 இலக்க நம்பர் கொடுக்கப்பட்டாகி விட்டது. உலகளாவிய வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இதிலே ஞானம் விளங்கும். புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இப்போ 666க்கான நம்பர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. உலகளாவிய அத்தனை நாடுகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு நம்பராக உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே வந்து எல்லாத்தையும் 16ஆ மாத்துவாங்க. இந்த அவங்க இப்ப ஆதார்ல இருக்கிற 16 கூட 12ஆ தான் இருந்துச்சு. அதையும் 16ஆ மாத்துவாங்கன்னு நாங்க ஒரு 4 வருஷமா 5 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப 2018க்கு மேல மாத்தியாச்சு. இப்ப எல்லாம் 16ஆ மாறிடுச்சு. இன்னொன்னு நாங்க சொல்லி இருந்தோம், 16 இலக்கமா அதான் கடைசி. அதை 16ஆ மாத்திட்டாங்கன்னா உங்களுடைய நம்ம அத்தனையும் 16க்குள் வந்துரும். இந்த 16 தான் 666க்கான வழியாக இருக்கும். எந்த 16 அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க செல்போன் நம்பர். இப்ப உங்க கையில இருக்கிற செல்போன் நம்பர் 10 டிஜிட் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அது 10 டிஜிட் இல்ல, 14 +91 முன்னாடி இருக்கும். பிளஸ்னா 00ன்னு அர்த்தம். 0091 ஒரு 10 டிஜிட். மொத்தம் நீங்க 14 டிஜிட் நம்பர் கையில நம்ம வச்சிருக்கிறோம் இப்பவே அட் பிரசன்ட். ஆனால் இது 16ஆக மாறணும். இதுவும் 16ஆ மாறிடுச்சுன்னா நம்முடைய அத்தனையும் 16 ஆயிடும். ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர், உங்க செல்போன் நம்பர் எல்லாமே 16 டிஜிட்டுக்குள்ள வந்துடும். அப்படி மாறுமா அப்படின்னா, இத்தனை வருஷமா அது மாறும்னு சொல்லிட்டே இருந்தோம். இப்போ நம்பர் மாத்தியாச்சு. இப்போ சில குறிப்பிட்ட நெட்வொர்க்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 நம்பர் சேர்த்து 16 இலக்க நம்பர் வந்தாச்சு. இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்போ எல்லாமே 16 இலக்கமாக வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 16ஆ மாத்திடுவாங்க. எந்த 16 அப்படின்னா, உங்க ஆதாருக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்பவே எல்லாமே ஆதாருக்கு கீழே தான் இருக்கு. நீங்க எதை வாங்கினாலும் எதுல தான் வாங்கியிருக்கிறீங்க. பேங்க் கார்டு வாங்கினாலும் சரி, இபில போய் பணம் கட்டினாலும் சரி, கேஸ் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு செல்போன் கனெக்ஷன் வாங்கினாலும் சரி, எல்லாமே இந்த ஆதாருக்கு கீழே இருக்கு. இந்த ஆதார் நம்பருக்கு கீழே அத்தனையும் வந்ததுனால உங்க ஆதாரை போட்டா, உங்க ஆதார் நம்பர்னு போட்டா எல்லாமே இதுக்குள் அடக்கம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கடந்த ஒரு 15 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, 15 கூட இல்ல, கரெக்டா சொல்ல போனா 16 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு அத்தனை பேரையும் இந்த நம்பருக்குள் கொண்டு வர வேலையை செஞ்சாங்க. அதுக்குதான் உங்களை ஆதார் வாங்குங்க அப்படின்னு சொல்லி 2008ல நான் சொல்றேன். இது இந்திய அரசாங்கத்தினுடைய வேலை நினைக்காதீங்க, உலக அரசாங்கத்தின் வேலை. வேர்ல்டு வைட் இது நடந்துச்சு. அத்தனை பேருக்கும் ஐசி கொடுக்க சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாரையும் ஒரு 16 இலக்க நம்பருக்குள் கொண்டு வந்து 666க்குள் கொண்டு வந்தாச்சு. இல்ல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 13:17 2000 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டா சொல்லணும்னா 1900 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த நம்பர் இல்லாமல் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற புஸ்தகம் உலகத்தில் வேறொன்று கிடையவே கிடையாது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய புஸ்தகம் மட்டும்தான். அந்த 17வது வசனம் சொல்லுது, இந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த அரசாங்கத்தின் முத்திரையாவது, அதன் பெயரையாவது, அதன் பெயருக்கு உண்டான நம்பரையாவது, அங்க வசனம் இருக்கு, லக்கத்தையாவதுன்னு இருக்கு, அது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுன்னு இருக்கு. கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்து. அதாவது இது இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ? இன்னைக்கு இல்ல, 1900 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஆதார் நம்பர் இல்லாமல், அரசாங்கத்தின் முத்திரை இல்லாமல், ஒரு பெயர் இல்லாமல் உங்களால் எதையும் வாங்க முடியாது. சின்ன சிம் கார்டுல இருந்து பெரிய கிரவுண்ட் வரைக்கும் எதை வாங்க வேண்டுமானாலும் ஆதார் நிச்சயம். குழந்தை பிறந்தாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், டெத் சர்டிபிகேட் வாங்கினாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும், பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலும் ஆதார் வேணும், திருமணம் பண்ணனாலும் கணவன் மனைவி, அந்த திருமணம் பண்ண போறவங்க 2 பேருடைய ஆதார் வேணும். இது இல்லாமல் ஒரு வாகனம் வாங்க முடியாது, எதையும் வாங்க முடியாது.
இது இன்னைக்கு நேத்து எழுதப்பட்ட வசனம் அல்ல, 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே இப்பொழுது மிக துல்லியமாக அத்தனையும் நிறைவேறி விட்டது. இப்போ நம்ம அத்தனை பேரையும் ஒரு மொழிக்குள்ள கொண்டு வரக்கூடியதான வேலை செய்ய தொடங்கி விட்டாச்சு. நம்ம அத்தனை பேரையும் எதையும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறதான வசனத்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ 666 அப்படிங்கிறதும் இதில் உள்ளே மறைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஐயோ 666 வந்துருச்சா, அதை போட்டா அந்த ஆத்மாவானது அறுப்புண்டு போகும், நரகத்துக்கு போகும்னு வெளிப்படுத்தல் 14 இருக்குதே, அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் நரகத்துக்கு தான் போயிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சிந்திச்சா, ஆண்டவர் அப்படி சொல்லல, அதுக்கு இன்னொரு வசனத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 13:16 சொல்லுகிறது, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அப்படின்னு இருக்கு. இந்த நம்பரை உங்களுடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரையாக பதிப்பார்கள். இதை எப்பொழுது பதிப்பார்கள், எப்போ நடைபெற போகிறது? இப்போ நம்முடைய கையில அதை பதிக்கல, நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த நம்பரை. இந்த கையில பதிக்கிறதுக்கான வேலையை தான் அவர்கள் மிக வேகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் வலது கையிலாவது நெத்தியிலாவது அதை பதிக்க போகிறார்கள். அந்த பதிக்கிறதுக்கான ஒரு டிராமா முன்னோட்டம் அல்லது அதுக்கு முன்பாக நடைபெற வேண்டிய ஒரு காரியத்தை அவர்கள் நடத்தி பார்த்தார்கள். நாமும் அதற்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தோம். உலகளாவிய அந்த டிராமா நடத்தப்பட்டது. எப்பொழுது நடந்தது, என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது தான் நாம் இப்பொழுது இரண்டாவதாக பார்க்க போகிறோம். வேதத்தில் சொன்னபடி முழு உலகத்தையும் ஒரு ஆள் ஆளுகை செய்வதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் வேகமா இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்தியாவுடைய மொத்த டீடைல்ஸும் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கு. இப்ப அமெரிக்காவுடைய ஒரு டீடைல்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்டுதும் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கு. இது அத்தனையும் சேட்டிலைட்ல இருக்கு. மொத்த சேட்டிலைட்டுமே 4 கம்பெனியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒன் வேர்ல்டு, அப்புறம் ஒன் வெப், அந்த மாதிரி ஒரு 4 பேருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த 4ஐயும் ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணானா முழு உலகமும் அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஒரு மனுஷன் கண்ட்ரோல்ல போறதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் பாக்கி இருக்கிறது. அடுத்த ஸ்டெப்புக்கு அவர்கள் போகிறார்கள். அதற்கான எல்லா வேலையும் நடைபெற்று விட்டது. இப்ப கர்த்தர் சொன்னபடியே அத்தனை பேருக்கும் மிருகத்தின் முத்திரை நாமம் இலக்கத்தோடு கூட ஒரு மிக முக்கியமான அடையாள அட்டை கொடுக்கப்பட்டாக்கி விட்டது. ஒரு மொழி உலகம் முழுக்க உண்டாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு பேர் டிஜிட்டல் என்று பெயர். சரி, இதை நான் வாங்கி இருக்கிறேனே, இதை நான் போடுவது, இப்பொழுது நான் என்ன செய்வது? இது இல்லாமல் இயேசு சொன்ன மாதிரியே எதுவும் செய்ய முடியாது. ஆதார் வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நான் ஆதார்னு சொல்றது ஒரு உதாரணத்துக்காக. உலகம் முழுக்க இதே நிலைமை தான். அமெரிக்காவுக்கு போனா ஐசி இல்லைன்னு சொல்லி பாருங்க, அமெரிக்காவில் வெளியே வர மாட்டாங்க ஜனங்க வெளியே. ஏன்னா மொத்தமும் அந்த ஐசிக்குள்ள தான் இருக்கு. அவங்க லைஃபே படிப்புல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாம் அதுல தான் இருக்கு. வெளியே வர மாட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மை கார்டு இல்லாம மலேசியால ஜனங்க வெளியே போகும்போது கார்டு இருக்குதான் பார்த்துட்டு தான் வெளியே வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. ஒரு முறை நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது அவர் அந்த ஊழியக்காரர் கார்டை தொலைச்சிட்டார். அப்ப நான் சொன்னேன், நம்ம ஊர் தானே, லைசன்ஸ் தொலைச்சாலும் நம்ம வெளியே போறாள், அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், பரவாயில்ல பாஸ்டர் வாங்க போறேன். அவர் சொன்னார், இல்ல கார்டு இல்லாம வெளியே பிடிச்சா அதுக்கு ரொம்ப ஃபைன் போடுவாங்க. நான் வேறொரு சகோதரனை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அவர் உங்களை கூட்டிட்டு போவார்னு சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். எல்லா நாட்டிலையும் அது நடைபெறுகிறது. நம்ம நாட்டிலையும் அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்ப இதை வலது கைக்கும் நெத்திக்கும் போடுகிறதற்கான அடுத்த கட்ட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட வேலை என்ன நடைபெறுகிறது அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். கவனிங்க, சமீபத்தில் கொரோனா வந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொரோனா வந்தபோது சில முக்கியமான முடிவுகளை உலக அரசாங்கங்கள் எடுத்தது. அதை எல்லாமே நம்ம ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த கொரோனா வந்தபோது நம்ம அத்தனை பேரையும் ஒரு வேக்சின் போட சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் நான் நினைக்கிறேன். வேக்சின் போட சொன்னாங்க. இந்த வேக்சின் போட்ட போது நிறைய பேர் ஒரு சாரார் வேக்சின் போடவில்லை. இப்பவுமே ஒரு கணக்கின்படி பார்த்தா அமெரிக்காவில் மட்டுமே 35% மக்கள் வேக்சின் இன்னும் போடாமையே இருக்கிறாங்களாம். அவங்க நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் 100 கோடி ஜனங்களுக்கு மேல போட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்போ வேக்சின் போடாத ஜனங்களும் இருக்கிறார்கள்.
ஏன் போடவில்லை அப்படின்னு கேட்டபோது நிறைய மாறுபாடான கருத்து இருக்கு. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேக்சின் போட்டா உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுது, அப்படி போட்ட உடனே அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி அது மரணத்தை கொண்டு வருது அப்படின்னு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் இல்லைங்க, வேக்சின் போட்டோம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஒரு சிலர் மருந்து எடுக்க மாட்டோம், தெய்வீக சுகத்துல இருக்கிறவங்க இந்த வேக்சின் போட மாட்டோம் அப்படின்னு அவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேக்சின் என்பது வரப்போகிறதா, இப்ப நம்ம சொல்ற விஷயத்துக்கான முன்னோடி, அதனால வேக்சினை நாங்க போட மாட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் உலக அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணாங்க, இந்த வேக்சின் போட்டா மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேக்சின் போடவங்க தான் வெளியே வரணும், மற்ற யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு காரியம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்குதா? இருக்காது? ஞாபகம் இருக்குதா? வேக்சின் போட்டா தான் வெளியே வரணும், வேக்சின் போட்டா தான் ஆபீஸ்க்கு வரணும், ஸ்கூலுக்கு வரணும், வேக்சின் போட்டா தான் அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கு வேலை தொடரும் அப்படின்லாம் சொல்லி கண்டிப்பாக வேக்சின் போட சொன்னாங்க. சரி, எதற்காக இந்த வேக்சின் போட சொன்னாங்கன்றது ரெண்டாவது இருக்கட்டும், அது கொரோனா வராம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், வேக்சின் போட்டாச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு, எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிள். நம்ம எல்லாருக்குமே வேக்சின் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கு. நீங்க போய் போட்ட உடனே அதை எதற்கு அடியில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க? ஞாபகம் இருக்குதா? வேக்சின் சர்டிபிகேட் எதுக்கு அடியில் பண்ணாங்க? ஆதாருக்கு கீழே பண்ணாங்க. அத்தனை பேருடைய ஆதாரையும் செக் பண்ணி அதுக்கு கீழே தான் வேக்சின் சர்டிபிகேட் வந்தது. இப்ப வெளியே வரவங்க எல்லாருமே வேக்சின் போட்டவங்களா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணணும்னா அத்தனை பேருக்கிட்டையும் அந்த வேக்சின் சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேக்சின் சர்டிபிகேட் உங்க மொபைல்ல இருக்கும், சில நேரத்தில் ஆன்லைன்ல இருக்கும், சிலர் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சிலருக்கு அது தெரியாது. அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் தெரியாது. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் வேக்சின் சர்டிபிகேட் கேட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு போனாலும் கேட்டாங்க. அங்க போய் நிக்கிற நேரத்தில் வேக்சின் சர்டிபிகேட் இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. சோ ரோட்ல நின்று அந்த கேட்டுக்கிட்டே நின்று வேக்சின் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணி அவங்க போயிட்டு அந்த இ சேவை மையத்துக்குள்ள அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் டவுன்லோட் பண்ணி அது பெரிய போராட்டம். சோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, எல்லாரும் கையிலேயே இந்த வேக்சின் சர்டிபிகேட்டை வச்சிருக்கணும். என்ன பண்ணலாம், போனுக்குள்ள வச்சு தேடுறது அப்புறம் டவுன்லோட் பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பில்கேட்ஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். இங்க இருக்கு பாருங்க, இந்த மேல இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு ID 2020 பேர். பில்கேட்ஸ் இதை கொண்டு வந்தார். ID 2020 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2020 கொண்டு வரப்பட்டது. இது அதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கு, இப்ப இல்ல. நான் சொல்றது 2008 இருந்தே இருக்கு. ஆனா அவர் கொண்டு வந்த மாதிரி 2020 கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேரு பயோசிப்னு பேரு, 2020 ID 2020 பேரு. எதுக்கு இதை பத்தி எங்ககிட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுதான் அடுத்து வரப்போகிற மிக முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். உங்க வலது கையிலையும் நெத்தியிலையும் போட போறாங்க. அடுத்து வரப்போகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வேக்சின் போட்டாச்சு, வெளியே போகும்போது வேக்சின் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னா போனை காட்டணும். ஒரு சிலர் போன்ல டவுன்லோட் ஆகலீங்க, அதெல்லாம் முடியாது, போட்டா தான் உண்டு, காட்டினா தான் உண்டு இப்படிலாம் சொன்ன போது அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கிறேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை 2 இடத்துல தான் உடம்புல வைக்க முடியும். ஒன்று உங்களுடைய கையில வைக்கணும், இல்லாவிட்டால் நெத்தியில் வைக்க வேண்டும். இதை மொத்த டீடைல்ஸ் இதுல போட்டுக்கலாம். 64 KB மெமரி இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மெமரி அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது உங்க செல்போன்ல இருக்கிற மாதிரி மெமரி கார்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அதுல. இப்ப இத கையிலேயாவது நெத்தியிலேயாவது தான் வைக்க முடியும். இதை வச்சுட்டு உங்க ஆதார் டீடைல், உங்க பேங்க் டீடைல் அத்தனையும் இது உள்ள கொண்டு வந்துட முடியும். இப்போ இதைத்தான் அடுத்து உங்களுக்கு கொண்டு வர போகிறார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவம். எப்படி அடுத்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டா, கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க யாருமே அதை கவனிக்கவே இல்லை, நாங்களும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதே மாதிரிதான் 2018 சொன்னாங்க. 2018 இருந்து நாங்களும் எடுத்து சொன்னோம், யாரும் கவனிக்கல, விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். என்னது, 2018 உலக சுகாதார மையம் WHO சொல்லுச்சு, கொரோனா பேர் தெரியாது, டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி வரப்போது, ஒரு கொள்ளை நோய் வரப்போது, உலகம் முழுக்க வரப்போது, பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். நாளைக்கு சாயங்காலம் அவர்கள் சொன்ன அந்த வீடியோவையும் அதை ஒட்டி அடுத்து வரக்கூடிய சம்பவங்களையும் நாளைக்கு சாயங்காலம் நம்ம பார்க்க போறோம், கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால். அப்போ அவங்க சொன்னாங்க, அதை எடுத்துட்டு போய் நாங்க எல்லா இடங்களிலும் இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப WHO சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். சோ அந்த கொள்ளை நோய் வரும்போது
நாம் இத ஜனங்கள் மத்தியில் வர அந்த சொன்னவங்க தான் கரெக்டா 2019 லாஸ்ட்ல அந்த கொள்ளை நோய் வந்துச்சு. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லல, திருப்பி சொல்றேன், அவங்க தீர்க்கதரிசிகள் கிடையாது. அவர்கள் இதுக்கு பின்னாடி சில ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். அது அவங்களுடைய கதை, அங்க போக வேண்டாம். அவங்க தீர்க்கதரிசி அப்படின்லாம் நீங்க நினைச்சு போறீங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இது போற போக்குல இந்த மாதிரி கிருமிகள்லாம் உருவாகிட்டு இருக்கு, இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க கெஸ் பண்றாங்களாம். அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நம்ம அங்க போக வேண்டாம். சோ அவங்க 2018ல சொன்ன மாதிரியே 2019 டிசம்பர்ல அதை ஆரம்பிச்சு 2020ல உலகம் முழுக்க பரவிருச்சு. இப்ப அவங்களே தான் சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஜனவரியில இருந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த 5 மாசம் 4 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கொரோனாவை விட மோசமான வியாதி ஒன்று பரவ போகுதுன்னு சொல்றாங்க. இந்த கொரோனா வந்த போது 2020லயே பில்கேட் சொன்னாரு, இப்பவே இந்த சிப்பை எல்லாருடைய கையிலையும் போட்டுருங்க. அடுத்த வியாதி வரும்போது, அடுத்த மிக மோசமான வியாதிகள் வரும்போது இந்த சிப்பை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அவர்களுக்கு வரக்கூடிய வியாதியை கண்டுபிடிக்க முடியும். அந்த வைரஸ் உள்ள வந்துருச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, இந்த சிப்பியை நாம மருந்து செலுத்துறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். தனிப்பட்ட முறையில் வேக்சின் போட வேண்டாம், இதுக்கு பின்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்பவே இவங்களுக்கு அதை நெத்திலையும் கையிலையும் வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா பெரும்பான்மையான ஜனங்கள் அந்த வேக்சினையே வாங்காததுனால இது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனால் அவர்கள் அவருடைய வேலையை நிறுத்தவில்லை. திருப்பியும் சொல்றேன், உங்களை என்னையோ கையிலையும் நெத்தியிலையும் போட வைப்பதற்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் செய்து முடித்து விட்டார்கள். அத்தனை பயிற்சியும் செஞ்சு முடிச்சாங்க. எப்ப செஞ்சு முடிச்சாங்க எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கொரோனா முடிஞ்சு வெளியே வரும்போது எந்த இடத்துக்கு போனீங்கனாலும், அதாவது ஒரு கடைக்குள்ள போனாலும், ஷாப்பிங் மாலுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, அல்லது சர்ச்சுக்கு வந்தா கூட எல்லா வாசல்லையும் ஒரு செக்அப் உங்களுக்கு பண்ணாங்க. ஞாபகம் இருக்குதா? ஒரு செக் பண்ணாங்க. என்ன செக் பண்ணாங்க? டெம்பரேச்சர் இருக்குதான் செக் பண்ணாங்க. எங்கெங்க செக் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? உங்களுடைய நெத்தியிலையும் கையிலையும் செக் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, கையில ஜுரம் இருக்குதான்னு என்னைக்காவது செக் பண்ணி இருக்கிறாங்களா? நீங்க டாக்டர் கிட்ட போன போது கூட இருக்கட்டும், இத்தனை வருஷத்துல இந்த இடத்துல கையில ஒரு ஜுரம் இருக்குதான்னு செக் பண்ண காலகட்டம் இருக்குதா? நெத்தியில கை வச்சு பார்ப்பாங்க, அது தெரியும். கழுத்துல வைப்பாங்க, தெர்மாமீட்டர் இருந்தா வாயில வைப்பாங்க, இல்ல அக்களுக்கு கீழே வைப்பாங்க. எங்கேயாவது உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி ஜுரம் இருக்குதுன்னு சொல்லி கையில செக் பண்ணாங்களா? சரி, இது ஏன் எல்லாருக்கும் செக் பண்ணாங்க? நம்பர் 1, எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து அத்தனை பேருக்கும். இது இந்தியால மட்டும் நடக்கல, ஆல் ஓவர் அமெரிக்கால இருந்து சின்ன தீவுகள், சின்ன ஸ்கூல், நம்ம ஊருக்குள்ள இருக்கிற சின்ன ஸ்கூல் வரைக்கும் செக் பண்ணாங்க. ரெண்டாவது, அவங்க என்னத்துக்கு சொன்னாங்கன்னா, டெம்பரேச்சர் இருக்குதான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு நோட் வச்சிருந்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, உங்க ஆதார் நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு எழுதுனது யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்கிட்டையும் ஆதார் நம்பர் அவங்க கேட்கவே இல்லை. ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கலாம். சும்மாவாது கையும் நெத்தியும் காட்ட சொன்னாங்க, காட்டணும், போயிட்டோம். ஆனா அதோட ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? காட்டுறவங்களுடைய ஆதார் நம்பர் எழுதி பக்கத்துல எவ்வளவு டெம்பரேச்சர்னு எழுதணும். அதுதான் அதோடைய ப்ரொசீஜர். எங்க போனாலும் அதான் ப்ரொசீஜர். ஆனா நம்ம யாருமே அதை செய்யல, நம்ம கிட்ட அப்படி அவங்க கேட்கவும் இல்லை. ஆனா எதற்காக இது நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றாய் கவனிங்கள். அடுத்து வரக்கூட பேண்டமிக், அடுத்து வரக்கூடியதான இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தில் கையுக்கும் நெத்திக்கும் இதை போட போகிறாங்க. அதுக்கான முன்ன ஆயத்தத்தை தான் இப்பொழுது செய்தார்கள். உங்களுக்கு இப்பவே கையும் நெத்தியும் காட்ட சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு கையும் நெத்தியும் காட்டுறதுங்கிறது தப்பான விஷயம் இல்லைன்னு உங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு உலகம் முழுக்க ஏத்தியாச்சு, எல்லாரும் காட்ட தொடங்கியாச்சு. இது அது மட்டும் பிரச்சனை இல்லை, நமக்கு சொன்னா பரவாயில்ல, அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லியாச்சு. நம்ம பிள்ளைகள் ஜாலியா கையும் நெத்தியும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல மொத்தம் 2 முத்திரை தான் இருக்கு. ஒன்று எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. இன்னொன்று வெளிப்படுத்தல் 13, 16, 17 மிருகத்தின் முத்திரை. பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வரும் பெலன், அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. அந்த முத்திரையை போட்டா இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அதே நேரத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அப்படின்னு 17:8 இருக்க வெளிப்படுத்து. அந்த முத்திரையை போட்டா, இந்த சிப்பு, இந்த முத்திரையை போட்டா அது பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஏன்னா பரலோகத்திலிருந்து வர ஆவியானவருடைய முத்திரை இருந்தா அவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். பாதாளத்திலிருந்து ஏறுகிறதான அந்த மிருகத்தின் முத்திரை உங்ககிட்ட இருந்தா அது பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடும்.
இப்போ அந்த பாதாளத்தினுடைய முத்திரை தான் போடப்பட போகிறது. கவனிங்க, அதற்கான எல்லா விதமான பிராக்டிஸையும் செய்து முடித்து விட்டார்கள் உலகளாவிய. நான் திருப்பி சொல்றேன், ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் இந்தியன் கவர்மெண்ட். இந்திய அரசாங்கத்தை குறித்து நான் சொல்லவில்லை, உலக அரசாங்கம், வேர்ல்டு வைட். நீங்க கையும் நெத்தியும் காட்டினது நம்ம மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. சின்ன சின்ன தீவுகள்ல கூட கையும் நெத்தியும் காட்டியாச்சு. இப்ப எல்லாருடைய மைண்ட்லயும் கையும் நெத்தியும் காட்டுறது தப்பு இல்ல அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்ப நான் உங்களை கேட்கிற ஒரு கேள்வி, இந்த கையும் நெத்தியும் காட்டினீங்களே, காட்டும் போது யாருக்காவது ஐயோ கையும் நெத்தியும் காட்ட சொல்றாங்களே, இது பைபிள்ல சொன்ன விஷயமாச்சே, இது இப்ப சொல்றாங்களே, இத பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமே, கரெக்டா அந்த ரெண்டு இடத்த காட்ட சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தோணுச்சா? யாருக்காவது தோணுச்சா? யாராவது ஒரு சிலருக்கு கண்டிப்பா தோணி இருக்கும், எல்லாருக்கும் தோணலன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரும்பான்மையானவர்களுக்கு இது தோணவே இல்லை. போகும்போது எங்க போறதோ அங்க போகும்போது கையை நெத்தி காட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் கையில வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் விசேஷத்துல இதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. வலது கைக்கும் நெத்திக்கும் தான் கடைசியா போடப்படும் இருக்கு. இப்ப அதை செக் பண்றாங்க. நாம அதை பத்தின ஒரு விஷயமே பெருசாவே எடுத்துக்கல. பாத்தீங்களா, இது எதுக்கான அடையாளம் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 37, 38 இயேசு சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். உணர்வில்லாத இருதயம். இன்னைக்கு என்ன, நல்லா சாப்பிடணும், தூங்கணும், எதிர்காலத்தை பத்தின கவலை. லூக்கா 21 சொல்வாரு, லௌகீக கவலை அப்படிம்பாரு. இந்த எதிர்காலத்தை பத்தின கவலை. இதை தவிர்த்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குதே, எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தோணுதே, அதை பத்தின உணர்வு இருக்குதா? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். உணர்வு இல்லாத இருதயம். நோவா காலத்துல ஜனங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறோம். ஆனா மாடர்னைஸ்ட். அன்னைக்கும் புசித்தான் குடித்தான், இன்னைக்கும் சாப்பாடு நல்லா சாப்பிடணும், வீட்டுல சாப்பிடுறோமோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோமோ, அடுத்து நல்லா உலகம் முழுக்க போய் ஜாலியா இருக்கணும், புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். இந்த இடத்துக்கு உலகம் வந்துருச்சு. சபையும் அதே இடத்துக்கு தான் வந்துருச்சு. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு. உலகளாவிய 185 நாடுகளுக்கு மேல அத்தனை ஜனங்களும் வலது கையும் நெத்தியும் காட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம், கையில பைபிள் கிடையாது. பைபிளை கையில வச்சிருக்கிற தேவ ஜனத்துக்கு தெரியுமா தெரியக்கூடாதா? வாசிக்கிறவங்களுக்கு புரியணுமா புரியக்கூடாது? அப்போ உங்களுக்கு உணர்வு ஒண்ணு வந்திருக்கணும் இல்ல? வேதத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்குதே, நம்ம பிள்ளைகள் வரைக்கும் காட்ட சொல்றாங்களேன்னு, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் அத்தனை பேருக்கு காட்ட சொல்றாங்களேன்னு தோணி இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு சபை உணர்வில்லாத இருதயத்துக்கு போயிருச்சு. சபையை பொறுத்த வரைக்கும், பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் 3 செய்தி தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் 3 வகையில் தான் பேசுவார். வேதத்துல சொல்லியிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 விதத்துல தான் பேசுவார். நீங்க எடுத்துக்கோங்க. பைபிளுடைய முதல் பிரசங்கியார் ஏனோக்கு எதை பத்தி பேசினாரா? யூதா 14:15 சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாய தீர்க்க வருகிறார். அவர் நியாய தீர்ப்பை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம். ஏன்னா அது ஆவியானவர். அதுக்கு அடுத்த பிரசங்கியார் நோவா 10ஆம் தலைமுறை. 1 பேதுருவின் புத்தகத்துல வாசிக்கிறோம், எதை குறித்து நோவா பிரசங்கித்தார்? நீதியை குறித்து பிரசங்கித்தார். அதற்கு பிறகு அத்தனை பேரும் நியாய தீர்ப்பை நீதியை குறித்து தான் பேசினார்கள். புதிய ஏற்பாட்டில் முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகர், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, பாவத்தை குறித்து பேசினார். அதுக்கு அடுத்த பிரசங்கியார் இயேசு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவரும் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து தான் பேசினார். டோட்டல் பைபிள்லயும் 3 வகையில தான் பிரசங்கம் இருக்கு. ஒன்னு பாவத்தை குறித்து, ஒன்னு நீதியை குறித்து, இன்னொரு நியாய தீர்ப்பை குறித்து. பாவத்திலிருந்து விடுபட்டால் வருகிற ஆசீர்வாதம் இருக்கு, நீதியை கை கொண்டால் கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கு, நியாய தீர்ப்புக்கு தப்பி பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு. இதை தவிர்த்து வேற ஒன்று இல்லை. ஆனா இப்போ இந்த கடைசி காலத்துல 2000வது வருஷத்துக்கு பிறகு சபைக்குள்ள 4வது பிரசங்கம் உலகத்தின் ஆசீர்வாதம், லௌகீக ஆசீர்வாதம். இதை சுதந்திரிப்பது எப்படி? ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார், ஒரு கார் இருந்தால் 2 கார் கொடுப்பார், 100 சவரன் இருந்தால் 200 சவரன் கொடுப்பார். இப்படி உலகத்தின் பக்கம் உங்களை திருப்பி 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 பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த உணர்வுள்ள இருதய சபைக்கு போயிருச்சு. சபை காதுக்கினிய பிரசங்கத்துக்கு நேரா போயிருச்சு. சபை எங்க வரணும் தெரியுமா? இருதயத்தை குத்துகிற பிரசங்கத்துக்கு வரணும். இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் வந்தாதான் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். சபை காதுக்கினிய பிரசங்கம், பிரசங்கியாரும் அப்படி ஆயிட்டாங்க, விசுவாசியும் அப்படி ஆயிட்டீங்க. நீங்களும் இப்ப எப்படி ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஏற்ற போதகர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள்.
உங்களுக்கு நல்லா பேசக்கூடியவர், நல்ல இருதயத்துக்கு சந்தோஷமா பேசுறவருக்கு அப்படியே உங்களுக்கு அப்படிப்பட்டவர் தான் தீர்க்கதரிசியாகப்படுகிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையான தீர்க்கதரிசி எப்படி பேசுவான் தெரியுமா? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் தீர்க்கதரிசி பேசணும். இன்னைக்கு கடைசி காலத்துல சபை மிக மோசமான கண்டிஷன். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு, ஒரு உணர்வு கிடையாது இருதயத்துல, கொஞ்சம் கூட கிடையாது. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இது எல்லாம் கடந்து போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது? மிக முக்கியமாக கவனியுங்கள். அடுத்து இந்தக்கான பேண்டமிக் வரப்போகுது. அப்படி வரும்போது அத்தனை பேருக்கும் இதை போட வேண்டும் என்று சொல்வார்கள். எல்லாரும் இதை சொல்வார்கள். நீங்க ஒண்ணு எதிர்க்க போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா எதிர்த்தா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, எதுவும் வாங்க முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்னா நீங்க ஏற்கனவே கையை காட்டி பழக்கப்பட்டாச்சு. அப்ப இதை போடணும்னு சொல்லும் போது ஒரு பெரிய கூட்டம் அதை போட்டுக்கொள்ளும். இப்பவே இதையே போட மாட்டோம்னு சொன்னவங்க ஒரு 35% மக்கள் இருக்கிறாங்க. வலது கைக்கும் நெத்திக்கும் வரும்போது அவங்களும் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதான் உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட். போடாவிட்டாலும் கிடைக்கும், ஆனா போட மாட்டேன்னு அவங்க சொல்லணும். அதான் அப்படி இருக்கும். இப்ப பாருங்க, வேக்சின் போட்டாச்சு, ஒரு 30% பேர் உலகத்துல போடல, ஆனா அவங்களுக்கும் எல்லாம் கிடைக்குது. கிடைக்காம ஒண்ணு இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் கொஞ்ச நாள்ல வரும். வலது கைக்கும் நெத்திக்கும் இதை போடாட்டி எதுவும் கிடைக்காத நிலைமை வரும்போது ஒரு கூட்டம் போட மாட்டேன்னு சொல்லும். அப்படி போட மாட்டேன்னு சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ எல்லாம் கிடைக்காது, ஓரளவுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு காலம் நம் கண்களுக்கு முன்பாக வந்துருச்சு. இது இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? இப்ப இங்க இருக்கிற டோல்கேட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ஆல் ஓவர் இந்தியா. இன்னும் 2 வருஷம் தான், இனி டோல்கேட்ல யாருமே ஆளே இருக்க மாட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே டோல்கேட் முழுக்க சேட்டிலைட் கண்ட்ரோல். இனிமேட்டு டோல்கேட்டுக்கு நீங்க வரும்போது உங்க பேங்க்ல இருந்து அக்கவுண்ட்ல இருந்து நேரா பணம் போகும். உட்கார்ந்து இருக்கிற ஆள் யாரு, ஓட்டுற கார் யாருது, அவருடைய ஃபாஸ்டாக் அது யாருது, எல்லாம் கம்பைண்டாக இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் எங்க போயிருக்கீங்க எல்லாம் நீங்கள் 24 மணி நேரம் கண்காணிக்கப்படுவீர்கள். இப்பவே எல்லா வாகனத்திலும் ஜிபிஎஸ் வைக்க சொல்லிட்டாங்க. இனி ரோட்வேஸ் எங்கேயும் போக முடியாது, ஏர்வேஸ்ல சான்ஸே கிடையாது. இப்பவே ஸ்ரீலங்கா சிங்கப்பூருக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா பாஸ்போர்ட்டே கேட்க மாட்டாங்க கையில. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் பாஸ்போர்ட் வாங்கி அதுல ஸ்டாம்பிங் போடுவாங்க, அதுதான் மெத்தட். ஆனா இப்ப சிங்கப்பூர்ல பாஸ்போர்ட்ல ஸ்டாம்பிங் கிடையாது. நீங்க இங்க விசா வாங்கிட்டீங்கன்னா போதும், அதை ஆன்லைன்ல ஏத்திடுறான். நீங்க நேரா போன உடனே வேற ஒண்ணும் செய்ய சொல்றது இல்ல, அங்க ஒரு ஸ்கேனர் கருவி இருக்கு, கையை வைக்க சொல்றாங்க. வச்ச உடனே, நான் சொல்றது போன பிப்ரவரி மாசத்துல உள்ள சம்பவம், கையை வைக்க சொல்றாங்க. வச்ச உடனே 3 செகண்ட் தான், அடுத்த ஸ்டெப் உள்ள போக சொல்றாங்க. போய் இப்படி கையை நீட்டி நிக்க சொல்றாங்க. உங்க உடம்பு மொத்தத்தையும் ஸ்கேன் பண்றாங்க. அதோட நீங்க சிங்கப்பூருக்குள்ள போயிடலாம். எந்த பாஸ்போர்ட்ல எந்த ஸ்டாம்பிங்கும் கிடையாது. இப்போ நியூ முழுக்க டிஜிட்டல் வேர்ல்ட் வைட் நீங்கள் கனெக்ட் பண்ணப்பட்டு விட்டீர்கள். ஒரு நாட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா எந்த நாட்டுக்குள்ள போறீங்க, நீங்க எங்க போனாலும் தெரியும். இப்ப இது மட்டும் இல்லாமல் நீங்க பிளைட்லயே ஏற முடியாது. ஏன் ஏற முடியாது? இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு பேரு. இதை கொண்டு வந்திருக்கிறது யார் தெரியுமா? யூரோப்பியன் யூனியன். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, உலகத்தை ஆளுகை செய்ய போற கவர்மெண்ட், அவங்க தான் கொண்டாந்து இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நம்ம அத்தனை பேருக்கும் கையில இந்த சிப்பை போட சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க சொல்லும் போது இதுதான் சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சர் இஸ் டிஜிட்டல். EU சீஃப் சொல்லியிருக்கிறார், கால்ஸ் ஃபார் அன் டிஜிட்டல் குளோபல் டிஜிட்டல் ஐடி போட சொல்றாரு, நியூ இன் போட சொல்லியிருக்கிறார். இப்போ கர்த்தர் சொன்னபடி மிக துல்லியமாக, மிக துல்லியமாக வலது கைக்கும் நெத்திக்குமான அடுத்த முத்திரை உங்களுக்கு போட போகிறார்கள். அதற்கான ஆயத்தம் எல்லாம் இப்ப ரெடியா இருக்கு. இப்ப வர வேண்டியது ஒரு யுத்தமோ, அதை ஒட்டி மிகப்பெரிய கொள்ளை நோயும் அதோட சேர்ந்து கொள்ளும். எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்க அப்போ யுத்தத்துல இம்பார்ட்டன்ஸா இருப்பீங்க, அந்த கொள்ளை நோயில் நீங்க இம்பார்ட்டன்டா இருப்பீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமான்னு தெரியாது, வந்தால் நல்லது. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார், உங்கள் பகுதிக்கு வந்து சொல்லுகிறார். இது திருப்பியும் சொல்றேன், இது உங்களுக்கான எச்சரிப்பின் செய்தி. நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம் என்பது பரலோகத்தின் ஆசீர்வாத செய்தி. இது நீங்க நினைக்கக்கூடியதான உலகத்தின் ஆசீர்வாத செய்தி இல்ல. திருப்பியும் சொல்றேன், உலக ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் ரொம்ப ஈஸியா கொடுக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்க உண்மையா இருந்தா ஆசீர்வாதம் தானா வரும். உங்களுடைய கடையில நீங்க கள்ளத்தராசு போடாம உண்மையா இருந்தீங்கன்னா உங்க கடை ஆசீர்வதிக்கப்படும். உன் தாய் தகப்பனை நீ உண்மையா பார்த்துக்கிட்டீனாலே உன் ஆயுசு நீடித்து இருக்கும். உன் குடும்பத்துல உன் கணவனுக்கும் மனைவிக்கு நீ உண்மை உள்ளவனா இருந்தினாலே உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுக்கிறவைகளில் கர்த்தருக்கு நீ உண்மை உள்ளவனா இருந்தா கர்த்தர் மேல் மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார்.
நீ உண்மையா இருந்தா போதும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு பிரசங்கமே தேவையில்லை. உண்மையா இருக்கணும் எப்படிங்கிறதுக்கு தான் பிரசங்கம் தேவை. எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்கு பிரசங்கம் தேவையில்லை. ஒரு பையன் நல்ல மார்க் எடுக்கணும்னா நல்ல மார்க் எடு நல்ல மார்க் எடுன்னு சொல்லக்கூடாது. அவனை எப்படி படிக்க வைக்கணும்னு பார்க்கணும். அவன் நல்லா படிக்க வச்சா நல்ல மார்க் தானா வந்துடும். அதே தான் சொல்றேன், சபை உண்மையை குறித்து போதித்தால் ஆசீர்வாதம் தானாய் வந்து விட்டு போகிறது. ஆனா நீங்க எதை விரும்புறீங்க? உண்மையா இருக்கிறத பத்தி பேசினா உங்களுக்கு கடினமா இருக்கு, ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை குறித்தான் சொல்லுகிறேன். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள். அதுதான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இங்க நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் உங்களுக்கு கொரோனாவை விட நல்ல பாடம் எடுக்க வேற ஒரு சந்தர்ப்பமே வேண்டாம். யோசித்து பாருங்க, எத்தனை கோடி பணம் வச்சிருந்தவனுக்கு எவ்வளவு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வீடு வாசல் வச்சிருந்தான். ஐசியூல ஒரு பெட் கிடைச்சதா? வாசல்ல படுத்து கிடந்தாங்க. அங்க போய் காரை திறந்து போட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார், பிரதர் சென்னையில ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் கிடைக்குமா? நான் கேட்டேன் எதுக்காக? கோயம்புத்தூர்ல இருந்து சொன்னார். உடனே என் நண்பர் ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கணும். நான் சொன்னேன், லாக்டவுனா இருக்கு, எப்படி வருவீங்க? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, பிளைட்ல கூட கூப்பிட்டு வரேன், ஒரு பெட் கிடைக்குமானாரு. 1000 பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளவு லாக்கர்ல உனக்கு நகை இருந்தாலும் சரி, ஜீவன் கர்த்தர் கரத்தில் இருக்குதுன்றத மட்டும் மறந்துடப்படாது. ஜீவன் கர்த்தர் கரத்தில் இருக்கு. இவ்வளவு வச்சுக்கிட்டு ஜீவன் இல்லாம ரோட்ல படுத்திருந்தா கோடீஸ்வரன், உன்னையும் என்னையும் கர்த்தர் பத்திரமாய் வீட்டுக்குள்ளே படுக்க வைத்திருந்தார். அல்லேலூயா. அதான் முக்கியம். அழிந்து போகிற உலக பொருட்கள் உலகத்துக்கு தேவை, அது ஏதோ சாப்பிடறதுக்கு நமக்கு வேணும், ட்ரெஸ் போடுறதுக்கு வேணும். ஆனால் ஜீவனை பாதுகாக்கிறது கர்த்தர் கரத்துல தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் மாயைக்கு பின்னாடி உன்னை நடத்துது. ஆண்டவர் உனக்கு அது தருவார், இது தருவார். ஏன்னா உன்னை வச்சு அவன் பிழப்பு நடத்த பாக்குறான், அவன் உன்னை வச்சு ஆசீர்வாதத்தை பெற பாக்குறான். உனக்கும் சொல்றேன், கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொன்னபடி டிஜிட்டல் பாஸ்போர்ட் உலகளாவிய வந்து விட்டது. ஒன் வேர்ல்டுக்கான எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. எந்த நேரத்திலும் இந்த வார், இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன வார் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு, ஈரானுக்குள்ள போயிருச்சு. அது அடுத்த லெவலுக்கு போகும்போது மிக பெரியதான உலகளாவிய யுத்தம் ஏற்பட்டு மிகப்பெரிய பேரழிவுகள் வரும். இதெல்லாம் பைபிள்லயும் இருக்கு, இப்பவும் எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு இந்த முத்திரையை போடுவதை அரசாங்கம் கட்டாயமாக்கும். உலக அரசாங்கம் கட்டாயமாக்கும். WHO இப்பவே கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? எங்க கிட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன விட்டு கொடுங்க? சகல மக்களுடையதான அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எங்க கிட்ட கொடுங்க. இனி வருகிற காலங்கள்ல மக்களுக்கு தேவையானதை நாங்க பாத்துக்கிறோம். வேற ஒண்ணும் அவங்க சொல்லல, இந்த முத்திரையை போட போறாங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய கையில இந்த சிப்பை வச்சுக்கோங்க, ஆன்லைன்லயே நீங்க கை வச்சா போதும், உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் மொத்தம் வந்துடும். இதை கை வச்சீங்கன்னா மருந்து கம்பெனில இருந்து, மெடிக்கல் ஷாப்ல இருந்து அவனே நேரடியா மருந்து உங்க வீட்டுக்கு கொடுத்துருவான். நீங்க அலைய வேண்டிய அவசியமே இல்லைம்பா ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் சொல்லுவான், சிப்பு வச்சிருக்கிறவனுக்கு மட்டும்தான் மருந்து, வேற யாருக்கும் மருந்து இல்லைம்பா. அதுக்கப்புறம் சொல்லுவான், சிப்பு வச்சிருக்கிறவன் தான் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியும், வேற யாருக்கும் இல்ல. அடுத்து சொல்லுவான், சிப்பு வச்சிருக்கிறவங்க தான் ரோட்ல டோல்கேட் கிராஸ் பண்ண முடியும், இல்லனா பண்ண முடியாதும்பா. ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிப்பார்கள், முடிக்கும் போது சர்வாதிகாரத்தில் முடிப்பார்கள். வேதத்தில் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறிவிட்டது. நாம் கடைசி காலத்தின் ஜனங்களாக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போகிறது. இதுல இருக்கிறதுக்கு ஒரே வழி, இதுல தப்பிக்க முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். லூக்கா 21:28 ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இனி காலம் செல்லாது. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. இதே ஒன் வேர்ல்டுக்கு அவர்கள் இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமல் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி, வாசிங்க, அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி
தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். உலகளாவிய ஓர் கடவுள் வரபோது சாத்தியம் இருக்கா? இதுவரைக்கும் ஆரம்பிக்கும் போது சாத்தியம் இல்லைன்னு சொன்னோம். ஆனா இப்ப எல்லாமே சாத்தியமாயிருச்சு. கடைசியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2500 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி உலகத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், வேர்ல்டு வைட் ஒரு கடவுள் கொண்டு வருவாங்க. இப்போ உடனே நீங்க எங்க போகாதீங்க, எந்த கடவுளா இருக்கும், அந்த மதமா இந்த மதமா இல்ல. அந்த வசனம் என்ன தெளிவா சொல்லுது பாருங்க, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் அப்படின்னு இருக்கு. நியூ காட். இருக்கிற எந்த கடவுளும் இல்ல, நியூ காட். இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுளும் இல்லை. ஒரு சிலர் அவரும்பாங்க, ஒரு சிலர் இவரும்பாங்க. அந்த மதத்துல இருந்து அந்திகிறிஸ்து வருவான், இந்த மதத்துல இருந்து வருவான், இந்த நாட்டுல இருந்து வருவான். அவன் ஏதோ ஒரு நாட்டுல இருந்து கண்டிப்பா வருவான், அதுல மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு நியூ காட், யாரும் அறியாத ஒரு தேவனை, அந்த வசனம் சொல்லுது, அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமல், எந்த தேவனையும் மதிக்க மாட்டானா. ஏன்னா அவன் ஒரு புது கடவுள் கொண்டு வர போறான். அந்த கடவுள் ஸ்தானத்துல தன்னை கனம் பண்ண போறான் அப்படின்னு இருக்கு. என்ன கடவுள் அப்படி புதுசா வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேர்ல்டு வைட் ஒன் வேர்ல்ட் ரிலிஜியனுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாங்க. உலகம் முழுக்க ஒரு கடவுள். இந்த கடவுள்லாம் பிரிஞ்சிருக்கிறனால தான் சண்டை வருது. நாம எல்லாம் ஒரே கடவுளை கொண்டு வருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி இப்ப ஒரு கடவுளை கொண்டு வருவதற்காக எல்லா மதக்காரங்களும் கூடி பேசி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 மதக்காரங்க கூடி பேசி இருக்கிறாங்க சவுதி அரேபியாவில். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரோம்ல பேசினாங்க. எல்லாரும் சேர்ந்து காமனா ஒரு வேதத்தை உருவாக்கணும், எல்லா வேதங்களையும் சேர்த்து ஒரு வேதத்தை உருவாக்கணும். அதற்கு ஒரு கடவுளை கொண்டு வரணும். நாம அத்தனை பேரும் ஒரு கடவுளை தான் தேடணும்னா நமக்குள்ள இந்த மார்க்க பேதங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இது இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிற முயற்சி. சரி, இது சரியா வருமா அப்படின்னு கேட்டா உங்க மைண்ட் சொல்லும், இல்ல அப்படிலாம் வாய்ப்பு இல்ல, ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னு கேட்டா இவங்க சைன் பண்ணிட்டாங்கன்றதுதான் முக்கியம். இப்ப நியூ காட் கொண்டு வர போறாங்க. எந்த காடா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, இதான் வரப்போற நியூ காட். இதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட், செயற்கை நுண்ணறிவு கடவுள் இப்ப கொண்டாந்து இருக்கிறாங்க. இதுக்கும் மத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள்களுக்கும் இவங்களுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்கிற இதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க, மிக முக்கியமானது. இப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா உலகளாவிய ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, நம்ம போய் கடவுள்கிட்ட போறோம். கடவுளை ஏதோ ஒரு ரூபத்துல பாக்குறவங்க இருக்காங்க, நாம ஆவியில உணர்றவங்க. அவங்க கடவுள்கிட்ட பேசினா திருப்பி பேசாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஸ்பிரிட்ல, வசனத்துல அப்படி இருக்கு. ஆனா உலகளாவிய கடவுளுக்கு என்ன கருத்து அப்படின்னா, கடவுள் என்பது ஒரு உருவத்துல இருக்கும், அதுக்கு பேசாது, இப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ண போதும். எப்படின்னு கேட்டா, எல்லா இடங்களிலும் இதை கடவுளாக கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. இது பேசும், பார்க்கும். அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த நிலையிலிருந்து அதுகிட்ட விண்ணப்பத்தை ஏற்படுத்தா, நம்ம பிரேயர்ல சொன்னா பிரேயர் ஏறெடுத்தா, அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தையும் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி இருக்கிறாங்க. நல்லா கவனி, கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் இது வரைக்கும் ஏத்தியாச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு கிலோ 1.25 கிலோ இருக்கக்கூடிய மூளை, அதுல ஒரு 5% 10% தான் யூஸ் பண்றோம். நம்மள மாதிரி ஒரு 1000 கணக்கில் உள்ள மனுஷனுடைய மொத்த மூளையும் வேலை செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணியாச்சு. இது உள்ள இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உள்ள எல்லா வேதத்தினுடைய காரியங்களும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதுகிட்ட பைபிளும் இருக்கு, மற்ற வேதங்களும் இருக்கு, எல்லாம் இருக்கு. யார் போய் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். அவங்க வேதத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான பதிலை சொல்லும். அது மட்டும் இல்ல, அதுவே சொல்யூஷன் சொல்லும். சுயமா யோசிக்க தொடங்கி இருக்கு. அதனால்தான் அதுக்கு பேரு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஏதோ இதுவரைக்கும் நீங்க பாக்குற கம்ப்யூட்டர்லாம் நீங்க கொடுக்கக்கூடியதான டேட்டாஸ்க்கு பதில் கொடுக்கும். ஆனா இது அப்படி இல்ல, மனுஷனை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா மூளையில செஞ்சிருக்கிறாங்க சிஸ்டம். இப்ப இது ரொம்ப ஆபத்து. இது மனுஷனை ஒரு நாள் எதிராக மாறப்போகுது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்லியாச்சு.
ஆனா இதை கண்டுபிடிச்சவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இது ரொம்ப டேஞ்சர், வேண்டாம், இதை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் இப்ப யாரும் கேட்கறதாக இல்லை. இதை விட அட்வான்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது ஏஐ டெக்னாலஜில. கடைசியில ஏஐ காட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட், செயற்கை நுண்ணறிவு கடவுள் ரெடியாக இருக்க. இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சமீபத்துல ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிருச்சு, கோபப்பட்டுருச்சு, அந்த ஆள் கையை என்னமோ உடைச்சிருச்சு பேசிட்டே இருக்கும் போது. இது எதிர்காலத்துல மனுஷனை கொலை பண்ணும் பைபிள் சொல்லுது. இப்போ பைபிள் சொல்ற வசனத்தை வாசிங்க. 1900 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 13-15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், சொரூபம்னா சிலை பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், அந்த சிலை என்ன செய்யுமா? தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த சிலைக்கு அப்படி ஒரு பவர் கொடுப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. மேலும் மிருகத்தின் சொரூபம் சிலை பேசத்தக்கதாகவும், அது பேசுமா, பார்க்கத்தக்கதாகவும், தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு சிலைக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுவே சுயமா யோசிச்சு திங்க் பண்ணி செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் அதுக்கு கொடுக்கப்படும்னு இன்னைக்கு இல்ல, பைபிள் 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. 13-15 வெளிப்படுத்துற விசேஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ பைபிள்ங்கிறது கிறிஸ்தவர்கள் வேதம், கிறிஸ்தவங்க மட்டும் படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு பக்கம் தியானிக்கப்பட வேண்டியது, இன்னொரு பக்கம் நம்முடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கேடகம். ஆண்டவர் என்னைக்கு சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. இப்ப சிலை பேச ஆரம்பிச்சிருச்சு. இதே வசனத்தை 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தா இருக்காது. அதாவது வசனம் இருக்கும், ப்ரூஃப் இருக்காது. அது எப்படிங்க சிலை பேசும் அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி சிலையே யோசிக்குமா, பைத்தியக்காரங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு சிலை பேசும், பார்க்கிறது, கொலை செஞ்சிருச்சு. எங்க செஞ்சிருச்சு? போர்டு, இது ஒரு வோல்க்ஸ்வேகன் கம்பெனில கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஆளை வச்சு நசிக்கிருச்சு. ஒரு இடத்துல கேள்வி கேட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி அதுக்கு பிடிக்கல. அவர் ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு, அந்த கமாண்ட் அதுக்கு பிடிக்கல. அது திருப்பி வந்து அந்த கமாண்ட் கொடுக்கிறவரையே அடிச்சிருச்சு. எல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் சொல்றாங்க இது டேஞ்சர், வேணா நிறுத்துங்கன்னு. அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு கேட்கறாங்க இதை கண்டுபிடிச்சவங்கள, இது டேஞ்சர்ங்கிறாங்களே, உண்மைதானா? ஆமா. அப்போ அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. எதுக்காக செய்றீங்க? அதுக்கு இதை கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க, நாங்க ஸ்டாப் பண்ணுவோம், ஆனா உலகத்துல பல நாட்டுல பல பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இனி ஸ்டாப் பண்ண முடியாது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போகிற மிகப்பெரிய பேரழிவுகளை குறித்து ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய பலத்த ஜாதி வருகிறது, அதுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். அது பலகனி வழியாய் உள்ளே நுழையும், வானம் இருண்டு போகும். எல்லாருக்கும் அங்க இருக்கு. ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாக நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நாம என்ன செய்ய போறோங்கிறதா கேள்வி. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது தெரியுமா? உங்களுக்கு ஏன் இதை நாங்க சொல்றோம்? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார்னு வசனம் சொல்லுது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இயேசு சொன்ன வசனங்கள் எல்லாம் 100% உண்மை, அத்தனையும் தீர்க்க தரிசனம். அவர் சொன்ன இத்தனை வசனங்களும் துல்லியமாய் நடைபெறுகிறது என்றால் இயேசு வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடைபெற போகிறது. அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி வச்சது அத்தனையும் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. சபை கால்ல சொன்னோம், சபை எதற்காக? சபை சம்பாதிப்பதற்கான இடம் இல்லை, சபை கர்த்தரை சந்திப்பதற்காக கூடி வருகிற இடம். பரலோகத்திலே தேவன் இருக்கிறார், அவர் மத்திய ஆகாயத்தில் தோன்ற போகிறார். அவரை தோன்றுவதற்கு எதிர்கொண்டு போவதற்கு மனவாட்டியை ஆயத்தம் பண்ணுகிற இடம் தான் திருச்சபை. ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? வெகு சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். ஒருவேளை
இங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க, சரி இயேசு வராருன்னு சொல்றீங்க, வருகையில நாங்க போகணும், அதெல்லாம் சரிதான், வராது உண்மை. போகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை மாத்திரம் நீங்கள் கடைபிடித்தால் போதும். வேதம் அதைத்தான் சொல்லுது. அதை மாத்திரம் செய்தீர்களானால் நீங்கள் வருகையில் போவது எளிது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னித்தாருங்கிற நிச்சயம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். இயேசு எதையுமே உங்ககிட்ட கேட்கல. உங்ககிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். முழங்கால் போட்டு, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, முழங்கால் போட்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய ரத்தத்தாலே என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மாத்திரம் நீங்க உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் பாவ மன்னிப்புக்கான எல்லா விலைக்கிரயத்தையும் இயேசு செலுத்தி விட்டார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான். ஆண்டவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். நீ ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சிருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மீண்டும் ஒப்புரவாகிற காலம் வந்திருக்கிறது. ராஜா வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. எவ்வளவு நாளைக்கு உங்க பிடரியை கடினப்படுத்த போறீங்க? இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்ககிட்ட வேற எதையுமே கேட்கல, உங்க இருதயத்தை மட்டும் கேட்டார். அதனால்தான் வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்தானத்தையும் வேதம் சொல்லவில்லை. நான் குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், அப்ப கொடுத்தாங்க, இப்ப கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க. எந்த ஞானஸ்தானமும் வேதத்தில் இல்லை. வேதத்தில் இருக்கிற ஒரே ஞானஸ்தானம் தண்ணீர்ல மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். ஞான ஸ்நானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். ஞானம் எப்ப வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை எடுக்க சொல்லிதான் பைபிள் சொல்லுது. இதை எடுத்திருக்கிறீங்களா? அவ்வளவுதான். இத ஒரே வார்த்தையில இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. தள்ளி போடாதீங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஏன்னா கடைசி நேரத்துல கொரோனா வந்த போது கொஞ்சம் பேரு பயத்துல கேட்டாங்க, ஞானஸ்நானம் எடுக்கலாமா, வாய்ப்பு இருக்குதான்னு. பயத்துல கேட்டாலும் சரி, அப்ப வாய்ப்பு இல்லை, சபை அடைக்கப்பட்டிருந்தது. அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒன்று வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதே ரட்சண்ய நாள். கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மூன்றாவது மிக முக்கியமானது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கூட இருந்ததுனாலதான் நீ சர்ச்சுக்கே வந்தேம்பாங்க. உண்மை. பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து உன்னை சர்ச்சுக்குள்ள நடத்தினார், சபைக்குள்ள. சபைக்கு வந்த பிறகு அவர் உனக்கு உள்ளே வந்து பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறார். சபைக்குள்ள வர்றது முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் சபையிலிருந்து பரலோகத்துக்கு போகணும். அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாம வரேன், எனக்கு பரிசுத்த அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாது அப்படின்னா, உங்க வீட்டுல யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு நல்ல முழங்கால் போட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஒருவேளை சபைக்கு வர முடிஞ்சா வந்து அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. இங்கேயும் தேவன் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாலாவது மிக முக்கியமானது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு இல்லாத உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற சபை பரலோகத்துக்கு போகாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதான விசுவாசி போகாது. இன்னைக்கு நிறைய பேரு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னா, ஒரு சிலர் கேட்கிறாங்க, உலகம்னா என்னப்பா, ஏதோ கரண்ட் லைட்டு எல்லாம் தான் இருக்கு, இது கூட தான் உலகம், இதெல்லாம் சபைக்குள்ள வரக்கூடாதான்றாங்க. வசனம் தெரியாதவர்கள். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். இது உலகத்தில் இருக்கிற லைட்டை சொல்லல,
ஃபேனை சொல்லல, உனக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்தை பத்தி நாங்க சொல்றோம். இயேசு தெளிவா சொல்றாரு, நீ உலகத்தாரா இல்லாதபடியினாலே உலகம் உன்னை பகைக்கிறது. உன்னுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் இனி வரப்போகிற கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்போ இனி வருகிறதா இருக்கிறது. நமக்கு கைவேலை அல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நாம் அங்கே போக போகிறோம். அதைத்தான் பவுல் சொல்றார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது தேவை. இதை உதறி தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கணும். எப்ப ஆண்டவர் வெளியே கூப்பிட்டாலும் சோதமை விட்டு வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கணும். எப்ப கர்த்தர் கானானுக்கு போக சொன்னாலும் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். எப்ப எகிப்தை விட்டு புறப்பட சொன்னாலும் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்தா போதும். உதறி தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிற எந்த விஷயமும் பாவம் இல்லை. இது என்னை விடாது, என் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கு நீ சொன்னா அதுதான் பாவமாய் மாறுகிறது. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியிலிருந்து வேற ஒன்னையும் கொண்டு போக போறதில்லை. நீங்க வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர் எதுவும் வராது. எதுவும் கொடுக்க மாட்டான். வருகை வந்தாலும் போவாது, மரணம் முந்தினாலும் தரமாட்டான். நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக போனால் ஒன்றே ஒன்று கொண்டு போக முடியும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். எவ்வளவுக்கு ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஆத்மா சம்பாதிச்சு கொள்ளு. ஒரு வெளிநாட்டுக்கு செட்டில் ஆக போறவன் என்ன செய்வான் தெரியுமா? இங்க இருக்கிற தன்னுடைய பணத்தை எல்லாம், ஆஸ்தி எல்லாம் வித்து அந்த ஊர் பணத்துக்கு மாத்திடுவான். அந்த ஊர்ல போய் எல்லாம் வாங்கிடுவான். அவன் தான் ஞானவான். அதே தான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம போற ஊருக்கு எல்லாத்தையும் மாத்திடுவோம். அந்த ஊர்ல செல்லுபடி ஆகிற ஒரே கரன்சி பரிசுத்த ஆத்துமாக்கள் மட்டுமே. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் உலக பொருட்களால் ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு சம்பாதியுங்கள். அதை தான் கர்த்தர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறார். மற்றபடி ஆண்டவர்கிட்ட எல்லாமே அங்க இருக்கு. அவர் நம்ம கிட்ட கேட்டது ஆத்துமாதாயம் மட்டும். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2 நாள் 3 நாள் செய்தி கேட்டோம், அதனால இயேசு வரார் போல அப்படின்னு ஒரு 2-3 நாள்ல அப்படியே அணைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது, ஆண்டவரே வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த பகல் வேளையில் உடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆத்மா வாஞ்சிக்க தொடங்கினோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிக்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? 2-3 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கிட்ட கொடுக்க விரும்புகிறேன். அடுத்து பாஸ்டர் நடத்துவாங்க. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 3 நிமிஷம் மாத்திரம் நான் பாஸ்டர் கிட்ட ஒப்படைக்கிறேன். எல்லா கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, 31வது வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை மட்டும் இப்போ ஒரே ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்க. வேற எந்த வேலையும் யாரும் செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த 3 நிமிஷம் தான் இந்த மொத்த கூட்டத்தினுடைய முக்கியமான நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகை வந்தா நான் இன்னைக்கு போவேனா? இன்னைக்கு ராத்திரி ஒரு வேளை கர்த்தருடைய வருகை வருமானால் நான் மறுரூம் ஆவேனா? உலகம் முழுவதும் பரிசுத்தவான்கள் மறுரூமாகி மேலே புறப்பட்டு போயிட்டே இருக்கும் போது என் ஆத்மா போகுமா? அதை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா எது தடையா இருக்குதுன்னு ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். எது உங்களுக்கு வேற யாரும் எந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யூதாஸ் காரியத்தையே காட்டி கொடுக்காத தேவன். உன்னை இந்த பப்ளிக் மீட்டிங்ல காட்டி கொடுக்க விரும்ப மாட்டார். ஆனா உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஆவிக்குரிய போர்வையில இருந்து உன்னை நீ ஏமாத்தி கொண்டு மற்றவங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. உன் ஆவிக்குரிய போர்வையை பார்த்து தேவன் ஏமாற மாட்டார். உன் கிறிஸ்தவ போர்வையை பார்த்து தேவன் ஏமாற மாட்டார். உன் ஊழியக்கார போர்வையை பார்த்து கர்த்தர் ஏமாற மாட்டார். God knows everything. சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. நீ ஏமாத்த முடியாது. இது ரட்சண்ய நாள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நீ ஜெபிக்கிற இந்த ஜெபம் கடைசி ஜெபமாய் கூட இருக்கும். நீ ஒப்பு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எதுல உங்கள்கிட்ட தூரமா இருக்கிறேன், உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க.
இந்த ஒரு நிமிஷத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுவே நமக்கு முக்கியமான தருணம் தான். இன்னும் கர்த்தர் வரல, இதுவே முக்கியமான தருணம் தான். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில மூழ்கிய ஞானசானம் எடுக்கல. கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். இதுவரைக்கும் தள்ளி போட்டுட்டேன். வருக சமீபம் தெரிஞ்சிருச்சு. நான் தண்ணியில மூழ்கிய ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கிய ஞானசானம் எடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க வேற யாரும் இருக்கிறீங்க? நான் நன்றா கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. அது மற்றவங்களை பத்தி எல்லாம் கவலையவே படாதீங்க. ஒரு 3 4 5 பேர் கிட்ட இருக்கிறாங்க. வேற யாராவது இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் கூட்டம் முடிந்த உடனே இங்க இருக்கிற போதகர்களை வந்து சந்திங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அவர்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் பத்தி போதிப்பார்கள். கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தினவங்க முடிஞ்ச உடனே வந்து பார்த்துட்டு போங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அவருடைய வருகையில நானும் என் குடும்பமும் பிரவேசிக்க வேண்டும். நானும் என் சபையும் பிரவேசிக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி வாஞ்சையா உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று சொல்லி தீர்மானிக்கிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது நான் உம்மோடு கூட வருகையில பிரவேசிக்க வேண்டும். அந்த இமை பொழுதை நான் தவறவிடக் கூடாது ஆண்டவரே. நான் அந்த இமை பொழுதை தவற விட்டவே கூடாது. உலகம் எங்கிலும் பரிசுத்தவான்கள் மறுரூபமாகும் பொழுது நானும் மறுரூபமாக வேண்டும் ஆண்டவரே. திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கும் பொழுது நானும் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கதவை தட்டி திரும்பி போகிற கூட்டத்தில் நான் இருக்க கூடாது ஆண்டவரே. எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நானும் என் திருச்சபையும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஏதோ கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ பண்ற ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டும். வெறும் வாயினால் கனம் பண்ணினா, வாயினால் ஜெபம் பண்ணினா அது எட்டாது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த முதலாம் நாள் மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி. ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இப்பொழுதும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது இந்த கன்வென்ஷன்ல பார்க்கிற திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வருகையிலே மறுரூபமாகி காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. வந்த ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இராதபடி அத்தனை பேரும் மறுரூபமாகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். சபைக்குள்ள காலை வச்சிட்டு அந்த கால் நரகத்துக்குள்ள போகவே கூடாது ஆண்டவர். பரலோகத்துக்கான கடைசி இடம் சபையாக இருக்கட்டும். பின்னோக்கி இழுக்க பார்க்கிற பிசாசின் அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம். வஞ்சிக்கிற உலகத்தின் காரியங்களை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே, பிசாசானவன் எந்த விதத்திலும் வசனத்தை பொறுக்கி போட்டு விடாதபடிக்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபைதார். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபைதார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.